بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள ஏக இறைவனின் மகத்தான கிருபையினால் இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சியிலே நாம் அனைவர்களும் பங்கெடுத்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை திருமறை குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளும் தான். ஒரு முஸ்லிம் என்பவர் தம்முடைய வாழ்க்கையிலே எதனை பின்பற்றினால் முஸ்லிமாக கருதப்படுவார் என்றால் அல்லாஹுவின் வார்த்தையாகிய திருமறை குர்ஆனையும் அதற்கு விளக்கமளிப்பதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விளக்கங்களை அளித்தார்களோ, குர்ஆன் வசனங்களின் வாயிலாக எத்தகைய வழிகாட்டுதல்களை வழங்கினார்களோ அவற்றையும் தான் ஒரு முஸ்லிம் தம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடக்க வேண்டும். இஸ்லாம் என்பதும் திருமறை குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளும் மட்டும்தான். இந்த இரண்டை தாண்டி வேறு எதுவும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அங்கமாக கருதப்படாது. ஒரு வணக்க வழிபாட்டை இது இஸ்லாத்தில் உள்ளது என்று சொல்வதாக இருந்தால், ஒன்று அது திருமறை குர்ஆனிலே அதை பற்றி பேசப்பட்டிருக்க வேண்டும், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி பேசியிருக்க வேண்டும். திருமறை குர்ஆனிலேயோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய போதனைகளிலேயோ எதை பற்றி பேசப்படவில்லையோ அது இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த அங்கீகாரத்தையும் பெறாது. தொழுகையை வணக்கம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். தொழுகை வணக்கம் என்று எதன் அடிப்படையில் குறிப்பிடுகிறோம்? திருமறை குர்ஆனில் தொழுகை பற்றி ஏராளமான வசனங்கள் இருக்கின்றது. உரிய நேரத்தில் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. அல்லாஹ்விற்கு விருப்பமான வணக்க வழிபாடு தொழுகைதான் என்று நபிகள் நாயகம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ திருமறை குர்ஆனில் தொழுகையை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய போதனைகளிலேயும் தொழுகையை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டிலேயும் பேசப்பட்டிருப்பதுதான் ஒரு காரியம் இஸ்லாத்தில் உள்ளதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்குரிய அளவுகோல். நோன்பை வணக்கம்னு சொல்கிறோம், எந்த அடிப்படையில் வணக்கம் என்கிறோம்? நோன்பை பற்றி திருமறை குர்ஆனிலேயும் பேசப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய போதனைகளிலேயும் பேசப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை அது இஸ்லாமிய வணக்க வழிபாடு, இது இஸ்லாத்தில் உள்ள ஒரு அம்சம் என்று நாம் சொல்வதாக இருந்தால், ஒன்று திருமறை குர்ஆனில் அதை பற்றி பேசப்பட்டிருக்க வேண்டும், அல்லது நபிகள் நாயகம் அதை பற்றி பேசியிருக்க வேண்டும். குர்ஆனிலேயும் ஹதீஸுகளிலேயும் எதை பற்றி எந்த விதமான பேச்சும் இல்லையோ அது இஸ்லாத்தில் எந்த விதமான அங்கீகாரத்தையும் பெறாது. அது வணக்க வழிபாடாக கருதப்படாது,
இஸ்லாத்தில் அதற்கு ஒரு மிக முக்கியமான அம்சம் என்றோ அதை செய்வதனால் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்றுவிடலாம் என்றோ எந்த ஒரு இஸ்லாத்தின் சாயமும் அதற்கு பூசப்பட முடியாது. இப்போ மௌலுது ஓதுவது இஸ்லாமிய வணக்கம் என்று சொல்கிறார்கள். வணக்கத்திற்கு நம்ம எதை அளவுகோலாக சொன்னோம்? ஒன்று, குர்ஆனில் அதை பற்றி பேசப்பட்டிருக்கணும். மௌலுது ஓதுவது வணக்கம் என்று நாம் முடிவு செய்வதாக இருந்தால் குர்ஆனில் மௌலுது ஓதுவதை பற்றி எங்காவது பேசப்பட்டிருக்கிறதா? இல்லை. சரி, ரசூலுல்லாஹ் எங்காவது தன் மீது மௌலுது ஓதுவதை பற்றி வலியுறுத்தியோ சிறப்பித்தோ சொல்லியிருக்கிறார்களா? தன் மீது தனக்காக மௌலுது ஓத வேண்டும் என்றோ இறைநேசர்களுக்காக மௌலுது ஓத வேண்டும் என்றோ நபிகள் நாயகத்துடைய போதனைகளிலேயும் எங்கும் கிடையாது. அப்போ குர்ஆனிலேயும் மௌலுது ஓதுவதை பற்றி இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸுகளிலேயும் மௌலுது ஓதுவதை பற்றி இல்லை என்றால் மௌலுதை பற்றி ஒரு முஸ்லிம் எந்த முடிவுக்கு வர வேண்டும்? மௌலுது ஓதுவதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஏன், இஸ்லாத்தோடு ஒன்றை தொடர்புபடுத்துவதாக இருந்தால் அதன் அளவுகோல் குர்ஆனும் ஹதீஸும் தான். எதை நாம் இஸ்லாம் என்று தீர்மானிக்கிறோமோ அதை பற்றி குர்ஆனில் கண்டிப்பாக பேசப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வணக்க வழிபாட்டை பற்றி பேசியிருப்பார்கள். குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ஒன்றை பற்றி பேசப்படவில்லை என்றால் அது இஸ்லாத்தில் எந்த விதமான அங்கீகாரத்தையும் பெறாது. இந்த அளவுகோலின்படி தான் முஸ்லிம் கடத்தில் எதுவெல்லாம் வணக்க வழிபாடுகள் என்று புறையோடி போயிருக்கிறதோ அவைகளை எல்லாம் இந்த அளவுகோலின்படி நாம் உரசி பார்க்கணும். கத்தம் ஃபாத்திஹா ஓதுவது ஒரு வணக்கம் என்று கருதுகிறார்கள் முஸ்லிம் சமூகத்தில். இறந்தவர்களின் பெயரால் ஃபாத்தியாக்கள் ஓதுவது, அவர்களுக்காக திருமறை குர்ஆனை ஓதி ஈசால் சவாப் செய்வது, இதுவெல்லாம் வணக்கம் என்று நம்முடைய சமூகத்தால் செய்யப்படுகிறது. வணக்கத்துக்கான அளவுகோல் எது? குர்ஆன்ல இருக்கணும், ஹதீஸுகள் இருக்கணும். இறந்தவர்களுக்காக குர்ஆனை ஓதி ஈசால் சவாப் செய்வதோ அதனுடைய நன்மையை அவர்கள் பேரில் சேர்ப்பதோ அல்லது இறந்தவர்களுக்காக கத்தம் ஃபாத்திஹா ஓதுவதோ குர்ஆனில் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? உங்களில் இறந்தவர்களுக்காக கத்தம் ஃபாத்திஹா ஓதுங்கள் அல்லது இறந்தவர்களுக்காக குர்ஆன் முழுவதையும் ஓதி அதன் நன்மையை அவர்களின் பேரில் சேர்ப்பித்து விடுங்கள், இப்படி குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இல்லை, எங்கேயுமே சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பொன்மொழிகளிலாவது கத்தம் ஃபாத்திஹா ஓதுவதை பற்றியோ குர்ஆன் முழுவதையும் ஓதி அதை இறந்தவர்களின் சார்பில் அதனுடைய நன்மையை சேர்ப்பதை பற்றியோ ஹதீஸுகள்லையாவது சொல்லப்பட்டிருக்கா? ஹதீஸுகள்லையுமே இல்லை. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார்களா? ரசூலுல்லாஹும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் வாழ்ந்த காலத்திலேயே தம்முடைய குடும்பத்தார்களின் எத்தனையோ பல நபர்களினுடைய இறப்பை சந்தித்திருக்கிறார்கள். தாம் ஆளும் போதே தம்முடைய மகன் இப்ராஹிமுடைய மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். தம்முடைய மகளினுடைய மரணத்தை நபிகள் நாயகம் சந்தித்திருக்கிறார்கள். அப்ப மகன் இப்ராஹிம் இறந்த போதோ மகள்கள் இறந்த போதோ அவர்களில் யாருக்காகவும் கத்தம் ஃபாத்திஹா ஓதியதாக எந்த வரலாற்று குறிப்பும் கிடையாது. நபிமொழிகளையும் இல்லை, வரலாற்று குறிப்பில் கூட அப்படி ஒரு செய்தி கிடையாது. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உற்ற நண்பர்களாக தம்மை உயிரை விட மேலாக நேசித்து எத்தனையோ பல நபித்தோழர்களின் இறப்பை சந்தித்திருக்கிறார்கள். போர்க்களங்கள்ல இன்ன பிற இயல்பான சந்தர்ப்பங்கள்ல தருணங்கள்ல தன்னை உயிரை விட மேலாக நேசித்த பல நபித்தோழர்களின் மரணங்களை அல்லாஹ்வின் தூதர் சந்தித்திருக்கிறார்கள். அந்த நபித்தோழர்களில் யாருக்காவது கத்தம் ஃபாத்திஹா ஓதியதாக வரலாற்று குறிப்பு இருக்கா? இல்லை. அந்த நபித்தோழர்களில் யாரை பேரையாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் முழுவதையும் ஓதி அதன் நன்மையை பார்சல் செய்ததாக ஈசால் சவாப் செய்ததாக ஏதாவது ஹதீஸுகள் இருக்கா? இல்லை. அப்ப இப்ப நாம என்ன முடிவெடுக்கணும்? ஒரு முஸ்லிம் கத்தம் ஃபாத்திஹாவை பற்றி என்ன முடிவுக்கு வரணும்? எப்போ கத்தம் ஃபாத்திஹாவை பற்றி குர்ஆனில் இல்லையோ ஹதீஸுகள்ல இல்லையோ அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ ஒரு காரியத்தை இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்துவதாக இருந்தால் அதற்கு முன்பாக ஒரு முஸ்லிம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படை அதை பற்றி குர்ஆனில் எங்கேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா? நபிகள் நாயகம் அந்த வணக்க வழிபாட்டை பற்றி பேசியிருக்கிறார்களா? ஏன் நபிகள் நாயகம் நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறை தூதராக நியமிக்கப்பட்டது, இது திருமறை குர்ஆன் ரசூலுல்லாஹுக்கு வழங்கப்பட்டதெல்லாம் எதற்காக? எதற்காக ரசூலுல்லாஹ் நம்மிலிருந்து ஒரு இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டாங்க? நமக்கு வணக்க வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்கு தான் வந்தாங்க. எது எதெல்லாம் வணக்க வழிபாடு, எது வணக்க வழிபாடு கிடையாது, அல்லாஹ்வுடைய திருப்தியை எப்படி பெறுவது, அல்லாஹ்வை எப்படி வணங்குவது, அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் அதனுடைய முறைகள் என்னென்ன, இதையெல்லாம் சொல்லித்தரத்துக்கு தான் ரசூல் வந்தாங்க. இதையெல்லாம் கற்றுத்தருவதற்காகத்தான் இறை தூதர் என்கிற பொறுப்பு ரசூலுல்லாஹுக்கு வழங்கப்பட்டது. குர்ஆனை விளக்குவதற்குரிய பொறுப்பு வழங்கப்பட்டது. அப்போ வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருவதற்காகவே அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒன்றை சொல்லித்தராவிட்டால்
அது வணக்கத்தில் சேருமா? ரசூலுல்லாஹ் மௌலிதை பற்றி சொல்லித் தரவில்லை, அப்ப அது வணக்கத்தில் சேராது. இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அந்த முடிவுக்கு ஒரு முஸ்லிம் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுகோலை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். ஒரு காரியத்தை அது இஸ்லாத்தில் உள்ளதா இல்லையா என்று முடிவு செய்வதாக இருந்தால் அதற்குரிய அளவுகோல் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகமும் தான். ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள், மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் உத்தரவிடாத ஒரு காரியத்தை, வணக்க வழிபாட்டை யார் செய்வாரோ அது அல்லாஹ்வால் ஏற்கப்படாது, நிராகரிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப அல்லாஹ் ஒரு நாம் செய்கிற வணக்க வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதற்கு நபிகள் நாயகம் அந்த வணக்க வழிபாட்டை நமக்கு கற்றுத் தந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வால் அந்த வணக்க வழிபாடு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். எந்த வணக்க வழிபாட்டை அல்லாஹ் அறிமுகப்படுத்தவில்லையோ, அல்லாஹ்வின் தூதர் அறிமுகப்படுத்தவில்லையோ அது இஸ்லாம் இல்லை. இதுதான் ஒரு காரியம் இஸ்லாத்தில் உள்ளதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்குரிய அளவுகோல். இந்த அளவுகோலை முஸ்லிம்கள் சரியாக புரிந்து கொள்வார்களேயானால் முஸ்லிம் சமூகத்தில் இஸ்லாத்தின் பெயரால் மலிந்து கிடக்கிற எல்லா விதமான அனாச்சாரங்களும் அழிந்து போய்விடும். இஸ்லாத்தின் பெயரால் மௌலிது ஓதக்கூடிய கலாச்சாரம் இருக்காது. இஸ்லாத்தின் பெயரால் மீலாது விழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய கலாச்சாரங்கள் இருக்காது. இஸ்லாத்தின் பெயரால் கத்தம் பாத்தியாக்கள் ஓதப்படக்கூடிய கலாச்சாரம் இருக்காது. இன்னும் என்னென்ன அனாச்சாரங்களையும் பிதாத்தான காரியங்களையும் இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அனைத்து பிதாத்துகளும் அழிக்கப்பட்டு விடும், ஒழிக்கப்பட்டு விடும். எப்போ ஒழிக்கப்படும்? இஸ்லாம் என்று தீர்மானிப்பதற்கு இதுதான் அளவுகோல். குர்ஆன் தான் அளவுகோல், நபிகள் நாயகம் தான் அளவுகோல். குர்ஆனிலும் ஹதீஸிலையும் ஒன்றை பற்றி சொல்லப்படவில்லை என்றால் அது இஸ்லாம் இல்லை. இந்த அடிப்படையை நாம் சரியாக புரிந்து கொண்டால் முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஏதுவானதாக இருக்கும். இதை என்னுடைய துவக்க உரையாக சொல்லிக்கொண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ள செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆன் அலி அரசுமங்கலம் திராவிய தொழுகை 11 ரக்காயத்து மக்கா ஒரு சில இடத்துல நடக்குது. ஆனால் மக்காவில் 23 ரக்காயத்து நடக்குது. நம்ம ஊர்லேயும் 23 ரக்காயத்து இருக்குது. ஆனால் குர்ஆனுடைய சரித்திர பிரகாரம் பார்த்தா 11 ரக்காயத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் 23 ரக்காயத்து தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன விளக்கம்? சகோதரர் தராவீஹ் என்று சொல்லப்படுகிற இரவு தொழுகை சம்பந்தமா ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தராவீஹ் தொழுகை எத்தனை ரக்காத்துகள்? மக்காவில் 20+3 23 ரக்காத்துகள் தொழப்படுகிறது. நம்ம தமிழகத்தின் பல பகுதிகளிலையும் 23 ரக்காத்துகள் தொழப்படுகிறது. ஆனால் தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தராவி இரவு தொழுகையினுடைய ரக்காத்துகளாக 8+3 இதுதானே தொழப்படுது. அப்போ இரவு தொழுகையினுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? 11 23 எது ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இதற்கு நாம் முதலாவதாக துவக்க உரையில் குறிப்பிட்ட அடிப்படையை மீண்டும் நமக்கு நாமே நினைவுபடுத்தி கொள்ளணும். ஏன்னா சகோதரர் தம்முடைய கேள்வியை துவக்கும் போதே மக்காவில் 23 ரக்காத்துகள் தராவீஹ் தொழுகை இரவு தொழுகை தொழப்படுகிறது அப்படிங்கிறத அளவுகோலாக வச்சுதான் அப்போ எத்தனை ரக்காத்துகள்னு கேட்குறாரு. அப்போ பெரும்பாலான முஸ்லீம்களுடைய உள்ளத்திலேயே என்ன அளவுகோல் பதிந்திருக்கிறது என்றால் மக்கா தான் இஸ்லாமிய மார்க்கத்தை தீர்மானிக்கிற அளவுகோல்களில் ஒன்றாக கருதப்படுது. மக்கா எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு இல்லம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம். நன்மை நாடி அந்த பள்ளியில் போய் தொழுவதற்காக பயணம் செய்யலாம். உலகத்தில் 3 பள்ளிவாசல்களை மட்டும்தான் அங்கே தொழுவதற்காக மட்டுமே நன்மை நாடி பயணமாக புறப்பட்டு செல்லலாம். அந்த நன்மை 3 பள்ளிவாசல்களுக்கு தான் இருக்கு. அதுல ஒரு பள்ளிவாசல் மக்கா. அப்ப அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய பள்ளிவாசல், அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம், அந்த முதல் ஆலயமான காபாவிலேயே 23 ரக்காத்துகள் இரவு தொழுகை தொழப்படும் போது அதுதானே சரியா இருக்கும் என்கிற சிந்தனையின் வெளிப்பாடாக இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தோடு ஒன்றை தொடர்பு படுத்துவதாக இருந்தால் அதனுடைய அளவுகோல் திருமறை குர்ஆனும் அதற்கு விளக்கமாக அமைந்திருக்கிற நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளும் தான். குர்ஆன் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை தீர்மானிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இதுதான் இஸ்லாத்தை தீர்மானிக்கும். குர்ஆன் ஹதீஸுகளை தாண்டி உலகத்தில் உள்ள வேறு எந்த நடைமுறையும் இஸ்லாத்தை தீர்மானிக்காது. அதன் அடிப்படையில் மக்காவும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் படித்தது கிடையாது.
மக்காவில் ஒரு காரியம் நடைபெறுகிற காரணத்தினால அதற்கு இஸ்லாமிய சாயம் பூச முடியுமா என்றால் பூச முடியாது. ஏன்? இஸ்லாத்தினுடைய சாயத்தை பூசுவதற்குரிய அளவுகோல் குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன்ல இருந்தால் அது இஸ்லாம், நபி மொழிகளில் அதை பற்றி சொல்லப்பட்டால் இஸ்லாம். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லைன்னா அது இஸ்லாம் இல்லை. இதுதான் இஸ்லாத்திற்குரிய அளவுகோலை தவிர ரசூலுல்லாஹ் எங்கேயாவது நமக்கு காபத்துல்லாவை மக்காவை ஒரு அளவுகோலா சொன்னாங்களா? ஒரு வணக்க வழிபாட்டை நீங்கள் தீர்மானிப்பதற்கு என்னுடைய மௌத்திற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு நீங்கள் ரொம்ப குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதோ இந்த காபத்துல்லாவை பாருங்கள். மக்காவில் ஒரு வணக்க வழிபாடு எப்படி செய்யப்படுகிறதோ அப்படியே நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? எங்கேயுமே சொல்லித்தரல. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நாம ஒரு விஷயத்தில் ஒரு முடிவை எடுப்பதற்குரிய அளவுகோலாக மக்காவை நமக்கு சொல்லித்தரவே இல்லை. குர்ஆனை தான் நமக்கு விட்டு தந்திருக்கிறார்கள். தன்னுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தான் விட்டு சென்றிருக்கிறார்கள் ஒழிய வணக்க வழிபாடுகளை தீர்மானிப்பதற்குரிய அளவுகோலாக மக்காவை விட்டு செல்லவில்லை. மக்காவில் ஒரு காரியம் குறிப்பிட்ட முறையில் நடப்பதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மக்காவில் 23 ரக்காத்துகள் தொழப்பட்டு விட்டால் அதுதான் இஸ்லாம் ஆகாது. மக்காவில் பல காரணங்களால் தொழலாம். அப்ப ஒரு முஸ்லிமுடைய சிந்தனையில் முதலாவதாக எப்படிப்பட்ட சிந்தனை பதிய வேண்டும் என்றால், மக்கா இஸ்லாத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் படைத்தவை அல்ல. மக்காவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் குறிப்பிட்ட வடிவத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதுதான் இஸ்லாம் என்று சொல்லிவிட முடியாது. அப்படி அல்லாஹ்வின் தூதர் எங்கேயும் நமக்கு சொல்லித்தரவில்லை. குர்ஆனிலேயும் மக்கா ஒரு அளவுகோல் என்பதாக நமக்கு சொல்லித்தரப்படலை. குர்ஆன் வசனங்கள்லையாவது அல்லாஹ் ஏதாவது ஒரு வசனத்துல நீங்கள் குழப்பமான விஷயங்கள்ல முடிவெடுப்பதற்கு புனித தலமான மக்காவை அளவுகோலாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வும் குர்ஆன்ல எங்கேயும் மக்காவை அளவுகோலாக சொல்லவில்லை, நபிகள் நாயகமும் சொல்லவில்லை. அப்ப நாம பல கருத்துக்கள் நிலவக்கூடிய ஒரு விஷயத்துல எது சரியானது என்று முடிவு செய்வதற்கு அளவுகோல் எது? குர்ஆன் ஹதீஸ் தான் அளவுகோல். நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல தான் பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸ்களில் நபிமொழிகளில் நபிகள் நாயகத்தினுடைய இரவு தொழுகை தொடர்பான ஹதீஸ்களை பார்த்தா 8+3 8 ரக்காத்துகள் இரவு தொழுகையாகவும் 3 ரக்காத்துகளை வித்ர் தொழுகையாகவும் தொழுதிருக்கிறாங்க. 8+3 11 தொழுதிருக்கிறார்கள். இதை விட அதிகபட்சமாக ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா 13 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள் என்று ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் சொல்லுகிறது. அதை தாண்டி இரவு தொழுகையில இதை விட அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுததில்லை. இன்றைக்கு மக்காவில் நடைமுறைப்படுத்தப்படுவதை போல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைமுறைப்படுத்துவதை போல 20+3 இந்த வடிவத்தில் ரசூலுல்லாஹ் தொழவே இல்லை. இரவு தொழுகைய 20 ரக்காத்துகள் 2 ஆகும், கடைசியில் 3 ரக்காத்து வித்ர் தொழுகையாகும். இப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு தொழுது காட்டவில்லை. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் தானே தொழுகணும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள். தொழுகைக்குரிய அளவுகோல் ரசூலுல்லாஹ் தான். ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்குரிய அளவுகோல் அல்லாஹ்வின் தூதர் தான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 20+3 என்கிற இந்த அடிப்படையில் இந்த வடிவத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றவே இல்லை. தராவீஹ்ங்கிற சொல்ல கூட ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. நீங்க ஹதீஸ்களில் போய் பாருங்க, இரவு சலாத்துல் லைல் இரவு தொழுகை என்று குறிப்பிடப்படுகிறது. கியாமுல் லைல் இரவு நேரத்தில் நின்று தொழப்படக்கூடிய தொழுகை என்று குறிப்பிடப்படுகிறது. சலாத்து தஹஜ்ஜுத் தஹஜ்ஜத் நேர தொழுகை என்று ஹதீஸ்களில் குறிப்பிடப்படுகிறது. இந்த பெயர்களில் தான் குறிப்பிடப்படுகிறதே தவிர தராவீஹ் தொழுகை என்கிற வார்த்தை கூட ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டதாக எந்த ஹதீஸ்களுமே கிடையாது. இரவு நேரத்தில் தொழக்கூடிய தொழுகைகளுக்கு இது தராவி தொழுகை என்கிற பெயரை ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. அந்த பெயரே ஹதீஸ்களில் கிடையாது. இரவு தொழுகை என்கிற பெயரில் தான் குறிப்பிடப்படுகிறது. அதுவும் கூட 8+3 இந்த வடிவத்தில் அல்லாஹ்வின் தூதர் தொழுததாகத்தான் ஹதீஸ்கள் சொல்லுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல கேள்வி கேட்கப்படுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதங்கள்ல அவருடைய இரவு தொழுகை எத்தனை ரக்காத்துகள் தொழுவாங்க, எப்படி தொழுவாங்க என்று ஒரு கேள்வி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல முன்வைக்கப்படுது. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்றாங்க, ரமலானில் மட்டுமல்ல, ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலங்களிலேயும் சரி அல்லாஹ்வின் தூதருடைய இரவு தொழுகை 8+3 11 ரக்காத்துகள் தொழுவார்கள். ரமலான்லையும் இவ்வளவுதான் தொழுவார்கள், ரமலான் அல்லாத காலங்களிலேயும் கூட 8+3 தான் தொழுவாங்க என்று ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியர்களில் ஒருவரான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குறிப்பிடக்கூடிய செய்தியை புகாரில பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை எப்படி தொழுதிருக்கிறாங்க? 8+3 11.
அதிகபட்சம் அதை விட அதிகபட்சமாக ஹதீசுகளில் பார்த்தா 13 ரக்காத்துகளை கூட நம்ம அமுல்படுத்தலாம். அதிகமாக நம்முடைய மர்கஸுகள்ல 8+3 11 அமுல்படுத்தப்படுகிறது, நடைமுறைப்படுத்தப்படுது. நாம விரும்பினால் நபிமொழிகளின் அடிப்படையில் 13 என்கிற ஒரு வடிவத்தை கூட அமுல்படுத்தலாம், ஹதீசுகள்ல இருக்கு. ஆனா 23 என்கிற வடிவம் ஹதீசுகள்ல அறவே இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த வடிவத்தில் தொழவே இல்லை. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் நமக்கு வணக்க வழிபாட்டை சொல்லி தந்திருக்கும் போது அதுக்கு மாத்தமா நம்ம எப்படி தொழுகலாம்? தொழக்கூடாது. முஸ்லிம்கள் அவ்வாறு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம்கள் என்ன காரணம் கற்பிக்கிறாங்கன்னா, கூடுதலா தொழுதா என்ன தப்பு? 11 என்று இருக்கக்கூடிய இடத்துல அல்லது 13 என்று இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 8 ரக்காத்துகளை கூடுதலா 5-10 ரக்காத்துகளை கூடுதலா என்ன? தொழுகை தானே தொழுகிறோம், அல்லாஹ்வை தானே வணங்குறோம், கூடுதலாக வணங்கினால் அதில் என்ன குற்றம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. வணக்க வழிபாட்டுல அதிகப்படுத்தக்கூடிய அல்லது குறைக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் ரசூலுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டே தவிர நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இப்ப இவங்க கேள்வி கேட்கிறாங்களோ, தொழுகுதானே, கூடுதலா ஒரு 2 ரக்காத் தொழுதா என்ன குத்தம், அதனால அல்லாஹ் நம்மளை தண்டிக்கவா போறான், நன்மை தானே அதிகமாகுதுன்னு கேட்கிறாங்க. இதே கேள்வியை மத்த தொழுகைக்கு பொருத்தி பாருங்க. ஒருத்தர் சுபு தொழுகை ஜமாத் தொழுகைக்கு போறோம், சுபு தொழுகையை அந்த இமாம் 4 ரக்காத்துன்னு தொழுகிறாரு. ஊர்ல உள்ள முத்தவள்ளி தலைவர் செயலாளர் எல்லாம் அதை வரவேற்போமா? பரவாயில்லையே, நம்ம இமாம் எவ்வளவு உற்சாகமா அழகா சுபு தொழுகை 2 ரக்காத்துங்கிறதுக்கு பதிலாக 4 ரக்காத் தொழுகிறாரு அப்படின்னு அவருக்கு பாராட்டு விழாவா நடத்துவோம். போர்வை போர்த்தி அவரை பொன்னாடின்னு சொல்லப்படுதுல, அதை போர்த்தி அவரை வரவேற்போமா? நீங்க நல்ல உற்சாகமா 2 என்பதற்கு பதிலாக 4 ரக்காத்துகள் தொழுது விட்டீர்கள், பாராட்டுவோமா? என்ன 2 ரக்காத் தான் சுபு தொழுகை தொழுகணும், ரசூலுல்லாஹ் 2 தான் தொழுது காட்டியிருக்கிறாங்க, நீ எப்படி 4 தொழுதான்னு கேட்போமா மாட்டோமா? எந்த முஸ்லீமும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன் 2 ரக்காத் அதிகமா தானே தொழுத, நன்மை தானே அதிகப்படுத்தினு சொன்னா ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்? வணக்க வழிபாடுகளுக்கு அளவுகோல் அல்லாஹ்வின் தூதர் தான். அல்லாஹ்வின் தூதர் அதை எந்த வடிவத்தில் சொல்லி தந்தார்களோ, நிறைவேற்றி சென்றார்களோ அந்த வடிவத்தில் தான் நாமும் நிறைவேற்றணும். சுபு தொழுகை 2 ரக்காத்துன்னு ரசூலுல்லாஹ் நிறைவேற்றி தந்தா நாமும் அப்படித்தான் தொழுகணும். 2 என்கிற இடத்துல ஒன்றை குறைத்து 1 ரக்காத்தும் தொழக்கூடாது, 2 என்கிற இடத்துல 1 ரக்காத்து 2 ரக்காத்தை அதிகப்படுத்தியும் தொழக்கூடாது. அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது. இஷா தொழுகை 4ங்கிறதுக்கு பதிலாக 2 ரக்காத் தொழுதா ஏற்றுக்கொள்வோமா? மக்கள் நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வர்றாங்க, இரவு நேரத்தில் சீக்கிரம் தூங்க செல்ல வேண்டும், அதற்காக இன்றிலிருந்து 1 மாதத்திற்கு இஷா தொழுகைய 4 என்பதற்கு பதிலாக 2 ரக்காத்தா தொழுது கொள்வோம். இமாம முடிவு பண்ணி 2 ரக்காத்து நடத்தினா ஏற்றுக்கொள்வோமா? ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஏன்? வணக்க வழிபாட்டில் கை வைப்பதற்குரிய அதிகாரம் நமக்கு கிடையாது. 1 ரக்காத்தை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ அந்த அதிகாரம் நமக்கு வழங்கப்படவில்லை. வணக்க வழிபாடுகளை கற்றுத்தரத்தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் எந்த வடிவத்தில் நமக்கு சொல்லி தந்தாங்களோ அப்படித்தான் நாமும் நிறைவேற்றணும். அப்போ சுபு தொழுகையினுடைய சட்டம் எப்படியோ, லுஹர் அசர் போன்ற ஏனைய தொழுகையினுடைய சட்டம் எப்படி, அப்படித்தான் இரவு தொழுகையும். நாம தராவீஹ் என்று சொல்லுகிற இரவு தொழுகையின் சட்டமும் ஏனைய தொழுகைகளின் சட்டங்களைப் போலத்தான். அல்லாஹ்வின் தூதர் எந்த வடிவத்தில் சொல்லி தந்தார்களோ அப்படித்தான் நாமும் நிறைவேற்றணும். ரசூலுல்லாஹ் இரவு தொழுகைய 20+3 என்கிற அடிப்படையில் தொழவில்லை, தொழுது காட்டல. இதுதான் அடிப்படை. இதை நம்ம விலகி கொண்டால், ரசூலுல்லாஹ் இந்த வடிவத்தில் தொழவில்லை என்பதை விலகி கொண்டாலே இது மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரமான பிதஅத் என்பதை விலகிக் கொள்ளலாம். சில பேர் நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்க, சரி நம்ம அதிகப்படுத்துவதற்குரிய அதிகாரம் இல்லை, ஓகே, நஃபில் என்கிற நியத்தில் தொழுதால் என்ன? நஃபில் சொன்ன கடமையான தொழுகை அல்லாம நாம விரும்பி தொழுகிற நஃபிலான தொழுகைகள். நஃபிலான தொழுகைகளுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா, எல்லை இருக்கா? நீங்க பகல் நேரத்தில் நஃபில் தொழுகணும்னு விரும்பி தொழுகிறீங்க, இத்தனை ரக்காத்துகள் தான் நஃபில் தொழுகணும்னு ஒரு எல்லை சொல்லப்பட்டிருக்கா? கிடையாது. நஃபிலான தொழுகைகளை பொறுத்தவரை மார்க்கத்தில் அதற்கு எல்லை சொல்லப்படவில்லை. மார்க்கம் தடை செய்யப்பட்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களை நாம விரும்பிய அளவுக்கு அல்லாஹ்வை தொழுது கொண்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. நஃபிலுக்கு இவ்வளவுதான் தொழுகணும், 4 ரக்காத்துகள் தான் தொழுகணும், 8 ரக்காத் தான் தொழுகணுங்கிற ஒரு வரையறை இல்லை. அதை இவர்கள் ஒரு வாதமாக வைத்து சில பேர் கேட்கிறாங்க, நஃபில்ங்கிற நியத்தில் தொழுதா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதுவும் தவறு. அந்த அடிப்படையிலையும் 20+3 தொழ முடியாது. ஏன் தொழ முடியாது? நஃபில் என்று நாம சொல்வதாக இருந்தால், நஃபில் என்பது அவரவர் விரும்பி செய்யக்கூடிய வணக்க வழிபாடு. அவரவர் விரும்பி செய்கிற வணக்க வழிபாடு எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்மா எப்படி இருக்கும்? பகல் நேரத்தில் நஃபில் தொழுகிறோம், நஃபில் தொழுகலாம். தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரம் அல்லாத மற்ற நேரங்களில் நஃபில் என்று சொல்லப்படுகிற நாம விரும்பி தொழுகிற தொழுகையை தொழுகலாம்.
இதற்கு மார்க்கம் எல்லையை சொல்லித்தராவிட்டாலும் அவரவர் விரும்பியதுதான். இப்ப அவரவர் விருப்பத்திற்கு விட்டால் எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம்லயா தொழுவோம்? இப்ப பகல் நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டோம், அவங்கவுங்க நஃபில் தொழுதுக்குங்க, மார்க்கம் உங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது என்று உங்களை தொழ சொன்னால் அனைவர்களும் ஒரே யூனிஃபார்ம்லயா தொழுவோம்? நான் எத்தனை ரக்காத்துகள் நஃபில் தொழுதேனோ அதே ரக்காத்துகள் தான் நீங்களும் தொழுவீங்களா? நீங்க எத்தனை ரக்காத்துகள் நஃபில் தொழுதீர்களோ அதே எண்ணிக்கையில தான் நான் தொழுவனா? நஃபில் என்பது அவரவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப வேறுபடும், யூனிஃபார்மா இருக்காது. யூனிஃபார்மா இருக்கிறதா இருந்தா அது ரசூல் தான் சொல்லி தரணும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்தா தான் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அது ஒற்றுமையாக ஒரு யூனிஃபார்மா இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லித்தராத எந்த காரியத்திலையும் யூனிஃபார்ம் ஒற்றுமையாக இருப்பது என்பது கிடையாது. அப்ப இவங்க நஃபில் என்பதை காரணம் காட்டி 20+3 என்று ஒரு எண்ணிக்கையை தீர்மானிக்கிறார்கள், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அதை தீர்மானிக்கிறார்கள்னா அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? நஃபில் நான் விரும்பியதை நான் தொழுவேன், எனக்கு 10 முடிஞ்சா 10 தொழுவேன், அவருக்கு 16 முடிஞ்சா 16 தொழுவாரு, உங்களுக்கு 4 முடிஞ்சா 4 நீங்க தொழுவீங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் எண்ணிக்கை வேறுபடும். அனைவருக்கும் 20+3 சட்டம் போடக்கூடிய அதிகாரம் யாருக்கு கொடுத்தா? அது எப்படி இவங்க தீர்மானிக்கலாம்? நாங்கள் நஃபில் தான் தொழுகிறோம் என்று பெயரளவில் சொல்லிக்கொண்டு குறிப்பிட்ட எண்ணிக்கை இவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துக்கும் தீர்மானிக்கிறார்கள் என்றால் அந்த அதிகாரத்தை இவர்கள் கொடுத்தது யார்? ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா? நஃபிலை நபிகள் நாயகமே தீர்மானிக்கவில்லை என்றால் இவர்கள் எப்படி தீர்மானிப்பாங்க? இவர்களுக்கு தீர்மானிக்கிற அதிகாரம் எங்கிருந்து கிடைக்கும்? அப்ப நஃபில் என்கிற உபரி வணக்க வழிபாடு நாம விரும்பி தொழுகிற தொழுகை என்கிற பெயரிலையும் 20+3 எண்ணிக்கையை தொழ முடியாது. அப்படி தொழுவதற்கு மார்க்கத்தில் முகாந்திரம் இல்லை. அனைத்து முஸ்லிம்களுக்கும் இதைத்தான் தொழுகணும்னு சட்டமாக சொல்வது, அதை ஒரு யூனிஃபார்மாக ஆக்குவது, அதை எல்லா பகுதிகளையும் நடைமுறைப்படுத்துவது, இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த முறைக்கு மாற்றமான ஒரு பித்அத் என்பதையும் இவ்வாறு நாம் செய்தால் நம்முடைய வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதிலையும் அதை ஈடுபடக்கூடிய சகோதர சகோதரிகள் விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அமல்களின் சிறப்பை ஏன் படிக்கக்கூடாது? அதாவது சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, தப்லீக் ஜமாத்தின் சார்பாக அமல்களின் சிறப்புகள்னு ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கும். அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் பலரும் அந்த புத்தகத்தை வாசிப்பார்கள். அமல்களின் சிறப்புகள் ஒவ்வொரு வணக்க வழிபாட்டுக்கும் என்னென்ன சிறப்பு, தொழுகையின் சிறப்புகள் என்னென்ன, நோன்பின் சிறப்புகள் என்னென்ன என்று வணக்க வழிபாடுகளின் பால் முஸ்லிம்களுக்கான ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் வணக்க வழிபாடுகளினுடைய சிறப்புகள், அமல்களினுடைய சிறப்புகள் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதை படிக்கலாமா படிக்கக்கூடாதா, படிக்கக்கூடாதுன்னா ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. முஸ்லிம்கள் அமல்களின் சிறப்புகளை படிப்பதற்கு ஆர்வம் காட்டக்கூடாது, அதை படிக்கக்கூடாது என்றுதான் நம்ம சொல்லுவோம். அதன் அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள கூடாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன் அமல்களின் சிறப்புகளை படிக்கக்கூடாது? அதுல வணக்க வழிபாடுகளினுடைய நன்மை தானே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, நல்ல விஷயங்கள் 1-2 அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தாலும் நன்மையை விட தீமை தான் அதில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. அமல்களின் சிறப்புகள் என்கிற புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் நல்லவைகள் இடம்பெற்றிருப்பதை விட தீமைகள் தான் அதிகமான அளவில் இடம்பெற்றிருக்கிறது. என்ன தீமைகள் அதிகமான அளவில் இடம்பெற்றிருக்கிறது? இவங்க அமல்களின் சிறப்புகள் என்று தலைப்பிட்டு அதன் வாயிலாக மக்களுக்கு மத்தியில் எதை சொல்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு தொழுகையின்பால் நாங்கள் ஆர்வத்தை ஊட்டப் போகிறோம், முஸ்லிம்களுக்கு நோன்பின்பால் ஆர்வத்தை தூண்டப் போகிறோம், முஸ்லிம்களுக்கு இப்படி ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிலையும் சுய ஆர்வத்தை தூண்டுவதற்காகத்தான் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடிப்படை தவறல்ல. எந்த அடிப்படை? ஒரு வணக்க வழிபாடுகளின் மீது முஸ்லிம்களுக்கு ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்கிற சிந்தனை தவறல்ல, நல்ல சிந்தனை, வரவேற்கப்பட வேண்டிய சிந்தனை, பாராட்டப்பட வேண்டிய சிந்தனை. ஆனால் அந்த சிந்தனையை அமல்படுத்துவதற்காக அவர்கள் தேர்வு செய்து கொண்ட வழிமுறை இருக்கிறதா இல்லையா, அது தவறு. முஸ்லிம்களுக்கு வணக்க வழிபாடுகள் ஆர்வத்தை தூண்டணும், அதுல தவறே கிடையாது, அது நல்ல விஷயம். எப்படி ஆர்வத்தை தூண்டணும்? நபிமொழிகளை குறிப்பிட்டு முஸ்லிம்களுக்கு வணக்க வழிபாட்டின் மீதான ஆர்வத்தை தூண்டணும். இப்ப தொழுகையை பத்தி ஆர்வப்படுத்துறோம்னு சொன்னா, தொழுகை வலியுறுத்தி என்னென்ன குர்ஆன் வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது, தொழுகையை வலியுறுத்தி என்னென்ன நபிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுகையை ஒருவர் விட்டுவிட்டால் அதற்கு என்னென்ன தண்டனை மறுமையில் வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்திருக்கிறார்கள். இப்படி குர்ஆனில் இருந்தும் ஹதீசுகளில் இருந்தும் ஆதாரங்களை பொறுக்கி அவைகளை மக்களுக்கு மத்தியில் குறிப்பிட்டு, பார்த்தீர்களா தொழுகையினால நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது, அதனால தொழுங்க,
தொழுகை விட்டு அல்லாஹ் நம்மள மறுமையில் இப்படி எல்லாம் தண்டிப்பான் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அதனால தொழுகையின் பக்கம் வாருங்கள். இப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் மக்கள்கிட்ட சொல்லி தொழுகையின்பால் ஆர்வத்தை தூண்டினால் அதுதான் சரியான முறை. இப்படி ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் அதை நோக்கி முஸ்லிம்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸுகளை சொல்லி ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளை சொல்லி முஸ்லிம்களுடைய ஆர்வத்தை தூண்டணும். அமல்களின் சிறப்புகள் அந்த ஃபார்முலா அந்த அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த அடிப்படை கிடையாது. அவர்கள் குர்ஆன் வசனங்களை அதிகம் குறிப்பிட மாட்டார்கள், ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளை குறிப்பிட மாட்டார்கள். அப்ப அவங்களுக்குரிய அளவுகோல் எது? வணக்க வழிபாடுகளுக்கு மீது முஸ்லிம்களுடைய ஆர்வத்தை தூண்ட இந்த அமல்களின் சிறப்புகளை என்ன யுக்தி கையாளப்பட்டிருக்கும்? அவங்க கையாண்டிருக்கிற யுக்தி என்னவென்றால் அது தொடர்பான பெரியார்களினுடைய சொல்லைத்தான் முதன்மைப்படுத்தி மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. இப்ப தொழுகையினுடைய சிறப்பை சொல்வதாக இருந்தால் ஒரு பெரியார் எடுத்துக்கொள்வார்கள். உண்மையில அந்த பேர்ல ஒரு பெரியார் இருந்தாரா இல்லையா தெரியாது. அவர் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதா இல்லையா தெரியாது. இவர்களாக கற்பனை கதாபாத்திரங்களை தட்டிவிட்டு ஒரு பெரியாருடைய சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு என்று எடுத்து அதை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. தொழுகை என்பது ஆர்வத்தை தூண்டுவதற்கு அதுக்கு ஒரு பெரியார், அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அவர் தொழுகையில் எப்படி ஆர்வமா இருந்தாரு, தொழுகையில் எப்படி ஈடுபாடா இருந்தார், அதை சொல்லி பார்த்தீர்களா இந்த பெரியார் தொழுகையில் எவ்வளவு பயபக்தியா இருந்திருக்கிறார், இந்த பெரியார் தொழுகையில் எவ்வளவு ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு இருந்திருக்கிறார், இது போன்று நாமும் தொழ வேண்டும் என்று பெரியார் பக்தி தான் அந்த புத்தகத்தின் வாயிலாக ஊட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வின் மீதான நேசம் அந்த புத்தகத்தின் வாயிலாக ஊட்டப்படவில்லை. குர்ஆனை பின்பற்ற வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை அமல்களின் சிறப்புகள் என்கிற புத்தகத்தின் வாயிலாக ஊட்டப்படவில்லை. அமல்களின் சிறப்புகள் என்கிற புத்தகத்தில் முஸ்லிம்களுக்கு எது போதிக்கப்படுதுன்னா பெரியார் பக்தி போதிக்கப்படுது. கண்ணை கட்டக்கூடிய அளவிற்கு உண்டான பெரியார் பக்தி. எதை எடுத்தாலும் பெரியார், தொழுகை எடுத்தால் அதுலயும் பெரியார் என்ன செஞ்சிருக்கிறார், நோன்பு எடுத்தால் அதுல பெரியார் எப்படி நோன்பு வைத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் பெரியாரைத்தான் உதாரணமாக காட்டுவார்களே ஒழிய நபிகள் நாயகத்தை காட்ட மாட்டார்கள். குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டுவது குறைவு, நபிமொழிகளை மேற்கோள் காட்டுவது அரிது. முழுக்க முழுக்க பெரியார் பக்தி. தொழுகைக்கு அதில் என்னென்ன கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் கதை கப்சாக்களா இருக்கும். தொழுகையில் ஆர்வத்தை ஊட்டத்துக்கு எவ்வளவு வசனங்கள் இருக்கு, ஹதீஸ்கள் இருக்கு. இந்த அமல்களின் சிறப்புகளை என்ன வேலை தெரியுமா பார்ப்பாங்க, ஒரு பெரியார் எடுத்துக்குவாங்க. இப்படித்தான் ஒரு பெரியார் இருந்தார். அவர் என்ன செய்வாரு, அவருக்கு ஒரு முறை விழாப்புறத்தில் ஈட்டி பாய்ச்சப்பட்டு விட்டது. நல்ல கேளுங்க, குண்டூசி பாயல, ஈட்டி விழாப்புறத்தில் பாஞ்சிருக்கு. அந்த ஈட்டி எடுப்பதற்கு படாத பாடுபட்டார்கள். வேதனையால் அந்த பெரியார் அலறி துடித்தார். உடனே ஒரு யோசனை அவருக்கு தோன்றியது. அந்த பெரியார் சொன்னார், நான் தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறேன், நான் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிடுறேன், அதுக்கப்புறம் என்னுடைய விழாப்புறத்தில் பாய்ச்சப்பட்ட ஈட்டியை நீங்கள் பிடுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, அதன்படியே தொழுகையில் அல்லாஹ் கட்டி தொழுகையில் ஈடுபட்டால் ஈட்டியை உருவிட்டாங்க. அதுக்கப்புறம் தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்துட்டு கேட்டார், என்ன எடுத்து விட்டீர்களா, எதை, ஈட்டிய எடுத்ததே தெரியவில்லையே, வழியே நான் அனுபவிக்கவில்லையே, இன்னும் குண்டூசியா பாஞ்சிருக்கு, ஏதோ விழாப்புறத்தில் ஒரு கொசு சிக்கிக்கிட்டு நிற்கிற மாதிரியும் அதை எடுக்கிற கதை மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஈட்டி பாய்ச்சப்பட்டிருக்கு, அதை எடுக்கும் போது மற்ற நேரங்களில் எடுத்தா வழியால் அலறி துடிச்சாராம். தொழுகையில் ஈடுபடும் போது அந்த பாய்ச்சப்பட்ட ஈட்டியை எடுத்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடினா கூட அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு தொழுகையில லயித்து போய் விட்டார், அந்த அளவுக்கு தொழுகையில அவர் ஒரு இன்பத்தை அனுபவித்து விட்டார். அப்படி நாம் தொழ வேண்டும். பாருங்க, இது அமல்களின் சிறப்புகளினுடைய லட்சணம். ஒரு வணக்க தொழுகையில் ஆர்வம் ஊட்டுவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு சம்பவங்களே இல்லையா, நபிகள் நாயகம் ஈடுபாட்டாக தொழுதாக என்ற ஹதீசுகளே இல்லையா, ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகையின் மீதான பக்தியே கிடையாதா? அப்ப நபிகள் நாயகத்தை பற்றி முஸ்லிம்களுக்கு சொல்வதை தவற விட்டுவிட்டு நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறை மறைத்து விட்டு பெரியாருடைய கதைகளையும் கப்சாக்களையும் அவிழ்த்து விடக்கூடிய புத்தகம் நமக்கு தேவையா? அவரை நம்ம ஃபாலோ பண்றதுனால நமக்கு என்ன இருக்கு, என்ன நன்மை? ஒரு நன்மையும் கிடையாது. முதல்ல இப்படியெல்லாம் தொழும்படி மார்க்கம் சொல்லி அதை இதை சொல்லி என்ன கருத்தை விதைவிப்பாங்க, தேல் கடிக்க வந்தால் கூட தொழுகையில் நிற்கணும், இப்படி மார்க்கம் சொல்லுதா? பெரியாருடைய இந்த வரலாறை சொல்லி குறுக்க தேல் வருதா, நம்ம தொழுகையில் ஈடுபாட்டா இருக்கணும். பாம்பு கடிக்க விடுகிறதா, தொழுகையில் ஈடுபாட்டா இருக்கணும். உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் தொழுகையிலிருந்து நாம் நம்முடைய கவனத்தை திசை திருப்ப கூடாது. இப்படி உலகத்தில் நடக்குமா? முதல் மார்க்கம் அப்படி சொல்லி தருதா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் ஒரு பாம்பு வந்துச்சுன்னா நம்ம தொழுகையிலேயே தான் நிற்கணும், பாம்பு கடிச்சு செத்தாலும் பிரச்சனை இல்லை, தொழத்தான் வேணும்னு மார்க்கம் சொல்லுது. அப்படி சொல்லவே இல்லை.
தீங்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உயிரினங்கள் வந்தால் அவற்றை விரட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. சாதாரணமா தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு நபர் குறுக்க வந்தால் அவரை தடுப்பதற்கே மார்க்கம் அனுமதி கொடுக்கும் போது ஒரு விஷஜந்து நம்மை தீண்ட வரும்போது அதை தடுக்க நமக்கு மார்க்கம் அனுமதிக்காதா? தாராளமா அனுமதி உண்டு. ஆனால் இவர்கள் குருட்டு பக்தியை ஊட்டுவார்கள். பாரு, பெரியார்கள் இப்படித்தான் இருந்தார்கள், அவர்கள் என்ன துன்பம் நடந்தாலும் தொழுது கொண்டிருந்தார்கள். எப்படிலாம் கதையை கப்சாக்கள் அவுழ்த்து விடுவாங்க. அப்படித்தான் ஒரு பெரியார் இருந்தார், அப்படித்தான் இப்படித்தான் கதையை ஆரம்பிக்கும். அப்படித்தான் ஒரு பெரியார் இருந்தார் சொல்லிதான் கதையை ஆரம்பிக்கும். அப்படித்தான் ஒரு பெரியார் ஒரு ஊர்ல அவர் தொழுகையில் அவ்வளோ ஈடுபாட்டா இருந்தாரு. ஈடுபாட்டா இருந்தா கடைசியில வஃபாத்தா போயிட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சு. பெரிதொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு நபர் அடக்கம் பண்றதுக்காக வேண்டி கபருக்குள்ளே அவர் பக்கத்துல அவர் எந்த அந்த பெரியார் எங்க அடக்கம் செய்யப்பட்டாரோ அவருடைய கபருக்கு பக்கத்துல தோன்றாங்க. தோண்டி பார்த்தா அவர் அடுத்து அந்த பெரியாருடைய கபர்ல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. சரி, ஓட்டை விழுந்துருச்சேன்னு ஓட்ட வழியா பார்த்தா பெரியார் கபரில் உட்கார்ந்து தொழுது கொண்டிருந்தார். எங்க கபர்ல தொழுதுகிட்டு இருந்தாராம். கபர்ல தொழுகை இருக்கா? போத தொழுகை என்பதே துனியாவுக்கு, உலகத்துக்கு தான். உலகத்துலதான் முஸ்லிம்களுக்கு தொழுகை கடமை. இவர் பெரியார் எங்க தொழுதுகிட்டு இருந்தாலும் கபர்ல உட்கார்ந்து தொழுதுகிட்டு இருந்தாலும். இப்படி எல்லாம் கதையை விடுவாங்க, கப்சாக்களை விடுவாங்க. ஒரு தீமையிலிருந்து விடுவிப்பதற்காக வேண்டி அச்சமூட்டுவதாக இருந்தால் மார்க்கத்தில் உள்ளதை சொல்லி அச்சமூட்டணும். இல்லாததை சொல்லி பயமுறுத்தக்கூடிய அடிப்படை இஸ்லாத்திலே கிடையாது. இருக்கிறத சொல்லி பயமுறுத்தணும், அவ்வளவுதான். ஒரு பாவமா, ஒரு விபச்சாரமா, விபச்சாரத்திலிருந்து முஸ்லிம்களை விடுவிப்பதாக இருந்தால் விபச்சாரத்தின் தண்டனையாக குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை சொல்லணும். விபச்சாரத்தின் தண்டனையாக நபிகள் நாயகம் எதை சொன்னார்களோ அதை சொல்லி எச்சரிக்கணும். இதுதான் மார்க்கத்தில் உள்ளதை தவிர, ஆனால் அமல்களின் சிறப்புகள்ங்கிற புத்தகத்தில் ஒரு பாவத்திலிருந்து முஸ்லிம்களை விடுவிப்பதற்கு இந்த அளவுகள்லாம் சொல்லப்படவே படாது. நபிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிக்கையை குறிப்பிட மாட்டார்கள். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிக்கையை முதன்மைப்படுத்த மாட்டார்கள். அதுக்கும் யார் வாழ்க்கையிலேயாவது நடந்த சம்பவம் என்று சொல்லிக்கொண்டு பெரியார்களுடைய கதைகளையும் கப்சாக்களையும் தான் சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் கதை, எதை எடுத்தாலும் கப்சா, எதை எடுத்தாலும் நடக்காத சம்பவத்தை நடந்ததாக சொல்லி இல்லாத ஒன்றை இருக்கிறதா காட்டி பயமுறுத்துறது. இது மார்க்கத்தில் உண்டா? அப்ப தப்லீக் ஜமாத்தினுடைய அடிப்படையே அதுதான். மக்களுக்கு மத்தியில் இல்லாததெல்லாம் சொல்லி கூப்பிடுறது. இவங்க மக்களை போய் கஷ்டங்கிற பேர்ல கூப்பிட போவாங்கல்ல, அதுலயே நம்ம முஸ்லீம்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் என்ன தப்லீக் ஜமாத் ஒரு தெருக்குள்ள நுழைஞ்சாலே முதல் தெருவுடைய ஆரம்ப வீட்டில் இருக்கிறவர் கடைசியில் உள்ளவருக்கு சிக்னல் கொடுத்துறாரு. அல்லாஹ் போலீஸ் தெருக்குள்ள வந்துருச்சு, ஓடு. இவங்க பேர் வச்சிருக்காங்க அல்லாஹ் போலீஸ். அல்லாஹ் போலீஸ் வருது, தலைதறிக்க ஓடுங்க. ஏன்? அவர் கூப்பிடும் போதே அப்படித்தான் கூப்பிடுவாரு. தப்லீக் ஜமாத் பேர்ல போகக்கூடிய மக்களை எல்லாம் அவங்க மக்களை அழைப்பது என்ன? தொழுகைக்கு வாங்க, வணக்க வழிபாடு செய்ய வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, வாங்க கொஞ்சம் கவலைப்படத்துக்கு வாங்க, கவலைப்படத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதுலேயே நம்மால் உழுதுரும், அடப்பாவி நான் உலகத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறேன், கவலைப்படத்துக்குனே மெனக்கட்டு கூப்பிடுறாயா இவன், நான் ஏன் கவலைப்படணும், இவன் எதுக்கு நம்மளை கவலைப்படத்துக்கு கூப்பிடுறான், தேவையில்லாத வேலையை பார்க்கறான்னு சொல்லி அதுக்குனே போகிறது கிடையாது. தப்பி தவிர 2-3 ஜீவன்கள் போயிட்டா கூட அங்கே போய் உட்காந்து என்ன கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் கவலைப்படுங்க அப்படின்னு உட்கார வச்சு கடைசியில் அமித்ஷா எழுந்திருப்பார். சொல்லுங்கம்மா 1 வருஷம் ஜமாத் பேர் கொடுங்க அப்படின்னு உடனே இவன் தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கும். அட்டப்பாவிகளா, 5 நிமிஷம் அல்லாஹ்வுடைய பாதையில கவலைப்பட வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நம்மளும் நம்பி போனோம். திடீர்னு 1 வருஷம் ஜமாத்து நம்மள 1 வருஷம் நாடகத்தை பாக்குறாங்க. இது கதைக்கு ஆகாது, இடத்த காலி பண்ணணும் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா எல்லா வாசல் கதையும் பூட்டி வச்சிருப்பாரு அமித்ஷா. அப்படியே 1 வருஷத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். 6 மாசம் ஜமாத்து, 3 மாசம் ஜமாத்து, 2 ஜில்லா, 1 ஜில்லா, 30 நாள், 20 நாள், 10 நாள், கடைசி ஒரு நாள்ல வந்து நிற்கும். 1 வருஷம் ஜமாத்துன்னு ஆரம்பிச்சு 1 நாள் ஜமாத்துல வந்து நிற்கும். கலந்து கொண்டவர் பாப்பாரு, இவர் பேரு கொடுக்கலன்னா கதவை திறக்கவே மாட்டாங்க போல இருக்கு, எழுதி தொலை என் பேரை, 1 நாள் நானும் வந்து தொலைகிறேன், அந்த கதவை திறந்துட்டு நான் வெளியே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. இதுதான் சமூகத்தில் நடக்கு. இது நம்ம என்ன கவனிக்கணும்னா பாருங்க, அவர் தப்லீக் ஜமாத்து எந்த அடிப்படை நோக்கி மக்களை அழைக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. அவர்களிடத்துல எந்த கொள்கை இருக்கோ அதெல்லாம் அவங்களுடைய புத்தகங்கள்ல வெளிப்படும். தப்லீக் ஜமாத்தின் சார்பாகத்தான் அமல்களின் சிறப்புகள் அந்த புத்தகம் அறிமுகப்படுத்தப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது, மக்கள்கிட்ட விநியோகம் செய்யப்படுது. அவர்களுடைய கொள்கை என்ன? குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பது அவருடைய கொள்கையா? அது கிடையாது. குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பது அவருடைய கொள்கை இல்லை. பெரியார்களை பின்பற்றணும், இமாம்களை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணும், வலிமார்கள் என்று யாராவது தன்னை அறிமுகப்படுத்தணும் அவர்களையும் பின்பற்ற வேண்டும். இப்படி ஒரு வழிகட்ட கொள்கை இருக்கிறார்கள்.
அந்த வழிகட்ட கொள்கையை கொண்டவர்களால் எழுதப்பட்ட புத்தகத்தில் எது நிரப்பப்பட்டிருக்கும்? வழிகேடு தானே இருக்கும். அவங்க கொள்கை வழிகேடாக இருக்கும் போது அவர்கள் எழுதுகிற புத்தகத்திலையும் அவருடைய வழிகட்ட கொள்கைகள் பரப்பப்பட்டிருக்குமா? பரப்பப்பட்டிருக்காதா? கண்டிப்பா பரப்பப்பட்டிருக்கும். அந்த புத்தகங்களையும் அந்த நச்சு விதைகள் தான் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட புத்தகத்தை படிங்க நாங்க எப்படி சொல்லுவோம்? அதுல வழிகேடு இருக்குது, பக்தி ஊட்டப்படுகிறது, குர்ஆனுடைய பக்தி மறைக்கப்படுகிறது, நபிகள் நாயகத்துடைய நேசம் அங்கே மறக்கடிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை படிங்கள் என்று ஒரு காலத்திலையும் நாங்க சொல்ல மாட்டோம். அமல்களின் சிறப்புகளை படிக்காதீங்க, அதுல முழுக்க முழுக்க விஷம் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. குர்ஆனினுடைய பக்தியை ஊட்டுவதற்கு பதிலாக, நபிகள் நாயகத்துடைய பக்தியை ஊட்டுவதற்கு பதிலாக பெரியாருடைய பக்தி தான் அங்கே ஊட்டப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை இறை செய்தியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பது. வஹி என்று சொல்லப்படுகிற அல்லாஹ்வுடைய செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அந்த இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமாக பெரியார்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும், வலிமார்களை பின்பற்ற வேண்டும், அவுலியாக்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் எதை சொன்னாலும் அதுவெல்லாம் இஸ்லாம் என்று ஒரு வழிகட்ட சிந்தனை அங்கே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த சிந்தனையின்பால் மக்களை அழைப்பதற்குரிய ஒரு புத்தகமாக இதை பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட புத்தகத்தை நாம வாசிக்க கூடாது. இது குர்ஆனிலிருந்து மக்களை தூரப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். முஸ்லிம்களுக்கு எதோட தொடர்பை ஏற்படுத்த சொல்லணும்? குர்ஆனை படி, குர்ஆனை பாரு, எதை எடுத்தாலும் குர்ஆனை ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய, குர்ஆனை படியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையை தான் முஸ்லிம்களிடத்தில் விதைக்கணும். ஆனால் இந்த அமல்களின் சிறப்புங்கிற புக் இருக்கு, இது குர்ஆனிலிருந்து நம்மளை தூரப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். இது குர்ஆனை படிங்கிற சிந்தனை இதை படித்தால் நமக்கு வரவே வராது. எதுக்கு எடுத்தாலும் பெரியார் தான். குர்ஆன்ல உள்ள ஒரு விஷயத்தை கூட அதை உறுதிப்படுத்துவதற்கு பெரியாருடைய சர்டிபிகேட் தேவைப்படும். அப்படிதான் நாங்க அறிமுகப்படுத்துவாங்க. சாதாரண ஒரு விஷயம் குர்ஆன்ல இருக்குன்னு வைங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குர்ஆன்ல இருக்கு, இது எப்படி அங்க எழுதப்பட்டிருக்கும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று குர்ஆனில் இருப்பதாக பெரியார் சொல்றாரு. பாருங்க, அப்ப எது யாரு உங்களுக்கு தேவையில்லை? குர்ஆன்ல உள்ள ஒரு தகவலை உறுதி செய்வதற்கு கூட பெரியார்கள் தேவைப்படுவார்கள் என்கிற அளவுக்கு பெரியார் பக்தி ஊட்டப்படும். அப்படிப்பட்ட புத்தகத்தை படித்தால் நாமும் தவறான வழிகட்ட கொள்கைக்கு சென்று விடுவோம். அந்த வழிகட்டிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அமல்களின் சிறப்புகள் என்கிற புத்தகத்தை நாம படிக்க கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். புனித ஹஜ் பயணத்தை நிறைவேற்றி திரும்புகின்ற ஒரு ஆஜியரை சந்திக்கின்ற பிற மதத்தினர்களுக்கு வழங்கப்படுகின்ற பேரிச்சம்பழம் ஜம்ஜம் வாட்டர் கொடுப்பது சரியா தவறா? சகோதரர் ஜம்சம் நீர் தொடர்பாக கேள்வி எழுப்புறாரு. ஜம்சம் நீரை மக்காவிற்கு உம்ராவிற்காகவோ ஹஜ்ஜிக்காகவோ பயணமாக செல்லக்கூடியவர்கள் ஊருக்கு வரும்போது அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிறார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு வரும்போது தங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் தங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும்லாம் அந்த தண்ணீரை கொடுக்குறாங்க. அப்படி கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கொடுப்பதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. ஏன்னா ஜம்சம் நீர் என்பதை பொறுத்தவரை மார்க்கத்தில் அதற்கு ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சிறப்பு? அது தொடர்பாக, ஜம்சம் நீர் தொடர்பாக பல பலவீனமான நபிமொழிகள் இருந்தாலும் கூட எந்த எண்ணத்தில் அந்த தண்ணீரை குடிக்கிறோமோ அந்த எண்ணம் நிறைவேறும் என்கிற கருத்துல எல்லாம் பல செய்திகள் இருக்கிறது. அந்த செய்திகளினுடைய தரத்தில் எல்லாம் பல குறைபாடுகளும் இருக்கிறது. அவைகளெல்லாம் இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு வற்றாத ஜீவ நதி என்கிற ஒரு சிறப்பு அந்த ஜம்சம் நீருக்கு இருக்கத்தான் செய்யும். மக்காவில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு கிணற்றிலிருந்து ஊற்றப்படுகிற ஒரு தண்ணீர் தான் இந்த ஜம்சம் என்பது. மக்காவில் இருக்கிற ஒரு ஊற்று, அது ஒரு கிணறு, அந்த ஊற்றிலிருந்து பெருக்கெடுத்து வருகிற நீர் தான் ஜம்சம் நீர். அந்த ஊற்றை பொறுத்தவரை அது ஒரு வற்றாத ஒரு ஊற்றாக, ஒரு ஜீவ நதியாக என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து பல லட்சம் மக்கள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. மக்காவை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது கூட ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும், தெளிவான சான்றுகள் அந்த மக்காவில் இருக்கிறது. ஓ மக்காமு இப்ராஹிம், மக்காமு இப்ராஹிம் என்கிற இப்ராஹிம் நபி நின்று தொழுத இடமும் அங்கே இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் நின்று காபத்துல்லாவை கட்டினார்களோ அந்த மக்காமு இப்ராஹிமும் அங்கே இருக்கிறது. இன்னும் பல தெளிவான சான்றுகள், அத்தாட்சிகளும் அங்கே உள்ளது என்று அல்லாஹ் குறிப்பிடுறான் மக்காவை பத்தி. அப்ப மக்காவில் உள்ள அத்தாட்சிகள் எது? ஜம்சம் தண்ணீர் அது உள்ள ஒரு அத்தாட்சி தான். ஜம்சம் நீரை பொறுத்தவரை அது ஒரு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அத்தாட்சி. அது ஏன் சாதாரண ஒரு சின்ன கிணறு, நம்ம ஊர்கள் எல்லாம் உள்ள கிணறோடு இந்த ஜம்சம் என்கிற கிணறை நீங்கள் ஒப்பீடு செய்து பாருங்கள்.
நம்ம ஊர்களில் உள்ள ஊற்றோடு எத்தனையோ ஊற்றுகள் இருக்கலாம், அந்த ஊற்றுகளோடு ஜம்சம் என்கிற அந்த ஊற்றை ஒப்பீடு செஞ்சு பாருங்க. நம்ம ஊர்களில் உள்ள கிணறுலாம் என்ன, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம மாவட்டங்கள்லயே பல பகுதிகளில் பல்வேறு கிணறுகள்ல எல்லாம் குளிச்சிருப்போம். இப்ப அந்த கிணத்துல போய் பார்த்தா தண்ணி இருக்காது, வெறும் கிணறுன்னு ஒரு இடம் தான் இருக்குமே தவிர தண்ணீர் இருக்கிறத பார்க்க முடியாது. அப்போ ஒரு 10, 20, 50 வருடங்கள் 100 வருடங்கள் தாக்கு பிடிக்குது. அதுக்கப்புறம் அந்த கிணறு வற்றி விடுகிறது. இதுதான் ஊர்ல உள்ள எல்லா கிணறுகளினுடைய சூழ்நிலை இதுதான். நாம சிறு பிள்ளையில எந்த கிணத்துல குதிச்சு குதிச்சு குளிச்சோமோ அந்த கிணத்துல இப்ப தண்ணீர் இருக்கிறதுல வெறும் கிணறுங்கிற இடம் தான் இருக்கு. நம்ம பிள்ளைகள்கிட்ட இந்த பாரு கிணறு, ஒரு காலத்துல இங்க எல்லாம் தண்ணி ஓடிச்சு, நான்லாம் குதிச்சு குளிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க காலம் வரும்போது என்ன, அங்க கிணறே இருக்காது. நம்ம பிள்ளைகள்கிட்டயாவது கிணறுன்னு ஒண்ணு இருக்கும், அதையாவது காட்டுவோம், இந்த பாரு கிணறுன்னு சொல்லி காட்டுவோம். நம்ம பேர பிள்ளைங்க அப்படி காலத்துல அந்த கிணறு கூட இல்லாம போயிடும். மேற்கொண்டு அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல பார்த்தா அங்க வீடு கட்டி போயிடுவாங்க. நாளைக்கு பின்ன எப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், இந்த இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். கிணறே இருக்காது. ஒரு தலைமுறை இடத்துல இதோ பாரு கிணறு, இந்த கிணத்துல ஒரு காலத்தில் தண்ணீர் இருந்தது, இப்ப தண்ணி இல்லைன்னு சொல்லுவோம். ஜெனரேஷன் பெருக பெருக, தலைமுறைகள் அடுத்தடுத்து உருவாக உருவாக, கால இடைவெளிகள் அதிகரிக்கும் போது இந்த இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சு, இப்ப வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதுதான் கிணற்றினுடைய நிலை. ஆனா ஜம்சம் என்கிற கிணற்றினுடைய நிலை அப்படியா? எப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்களுடைய மனைவிக்குரிய அந்த பகுதியில் பாலைவனத்தில் கொண்டு போய் விடப்படும் போது பாலைவனத்தில் தண்ணீரே இல்லை, பிள்ளை குட்டிகளோடு தனியா இருக்கிறாங்க. அந்த அனல் தகைக்கக்கூடிய வெயில தண்ணீருக்காக வேண்டி அலைகிறார்கள். பார்த்தா தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியுது, வெயிலினுடைய தாக்கத்தினால தொலை தூரத்தில் பார்த்தா தண்ணீர் இருப்பதை போல தெரிகிறது. அப்ப இங்க இருந்து அங்க ஓடுறாங்க, அங்கிருந்து இங்க ஓடுறாங்க, அங்க இருந்து பார்க்கும்போது அங்க தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியுது, அங்க போறாங்க. அங்கிருந்து பார்க்கும்போது இங்கே தண்ணீர் இருப்பதை போல தெரிகிறது, இங்க வர்றாங்க. இப்படியே ஓடுனதான் இன்னைக்கு மக்காவில் சை என்று சொல்லப்படுகிறது. சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில் சை செய்யறோம்ல, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி தம்முடைய தண்ணீருக்காக வேண்டிய ஓடிய அந்த நிகழ்வை தான் இன்னைக்கு வணக்க வழிபாட நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதம் தான் ஜம்சம் என்கிற கிணறு. குறிப்பிட்ட ஒரு கிணற்றிலிருந்து ஒரு ஊற்றை அல்லாஹ் பெருக்கெடுக்க செய்தான், ஒரு மண்ணிலிருந்து தண்ணீரை பெருக்கெடுக்க செய்தான். பாலைவன பூமியில தண்ணீர் வருவதற்குரிய முகாந்திரம் இருக்கா? இல்லை. அப்படியே வந்தாலும் நெடுங்காலம் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கா? அதுவும் கிடையாது. அப்ப உலக நடைமுறையில ஒரு கிணற்றிலிருந்து ஒரு ஊற்றிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக இருந்தால் என்னென்ன சாத்திய கூறுகள் இருக்கோ அந்த சாத்திய கூறுகள் எதுவுமே அங்க இல்லை. எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்குமோ அந்த தாக்கு பிடிக்கக்கூடிய காலத்தை எல்லாம் தாண்டி பன்னெடுங்காலமாக தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் பெருக்கெடுத்த அந்த ஊற்று இப்ப வரையிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு காலம்? சரி, மக்களுடைய பயன்பாடு என்ன? இன்னைக்கு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு ஊரில் இருக்கிற கிணறு கூட 50 வருஷத்தை தாக்கு பிடிக்கல. ஒரு சின்ன ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு மக்கள் பயன்படுத்திடுவாங்க? குறிப்பிட்ட எண்ணிக்கை லட்சக்கணக்கில் கூட மக்கள் கூட பயன்படுத்த மாட்டாங்க, அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் மக்காவில் அமைந்திருக்கிற ஜம்சம் என்கிற ஊற்றை பொறுத்தவரை அதுதான் அங்க முனிசிபாலிட்டி வாட்டரு. முனிசிபாலிட்டி வாட்டர்னு சொல்லுவோம்ல, அது ஜம்சம் தான் அங்க முனிசிபாலிட்டி வாட்டரு. அந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் உள்ள பல மக்களுக்கும் அந்த கிணற்றிலிருந்து தான் தண்ணீர் சப்ளை ஆகுது. குடிப்பதற்கும் இன்ன பிற பயன்பாடுகளுக்கும் சப்ளை ஆகுது. காபத்துல்லாவில் தொழக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கும் அந்த ஜம்சம் ஒரு கிணறிலிருந்து தான் தண்ணீர் வழங்கப்படுகிறது. இங்க இருக்கிற மக்களுக்கும் மக்காவை வசிப்பிடமாக கொண்ட மக்களுக்கும் அதுதான் குடி தண்ணீர், அதுதான் இன்ன பிற பயன்பாடுகளுக்கான வாட்டர் தண்ணீர். இங்கிருந்து அங்கே போய் தொழுகிற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற மக்களுக்கும் அதுதான் குடி தண்ணீர் சப்ளை செய்யப்படுது. அது போக வாட்டர்கன்ல யாரு போனாலும் பிடிச்சிட்டு வேற வராங்க, காலங்காலமா பிடிச்சிட்டு வர்றாங்க. அப்ப எவ்வளவு தண்ணீர் அங்கிருந்து பிடிச்சு கொண்டு வரப்படுகிறது. நம்ம ஆளு போய் சின்ன ஒரு இந்த இடத்துல இருந்துதான் ரசூல்லா பயான் பண்ணாங்கன்னு எவனாவது கதையை விட்டான்னு வைங்க, அந்த மலையவே பேர்த்துறாங்க. அப்படிதான் மக்காவில் நடந்திருக்கு. மக்காவில் பல இடங்களை சுட்டி காட்டும் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்றது. இந்த இடத்துல இந்த மலையில இருந்துதான் ரசூல்லா உரை நிகழ்த்தினார்கள் சொன்னாங்களாம். பார்த்தா 10 வருஷத்துல அந்த மலையை காணும். ஏன்? பேத்து எடுத்துட்டு வந்துடுறது. உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா இது ரசூல்லா நின்ன மலை, ரசூல்லா நின்ன மலைன்னு ஒவ்வொரு கல்லா பார்சல் பண்ணி வர்றது. ஏர்போர்ட்ல பிடிச்சிடறாங்க, என்ன நீ இது என்ன கல் சொல்லுன்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு, நீ ஏதோ வைர கலர் இது உள்ளுக்குள்ள வைரத்தை செட் பண்ணி வச்சிருக்கிற என்று விசாரிக்கக்கூடிய அளவுக்கு மலையவே பேர்த்து விடக்கூடிய அளவுக்குள்ள ஒரு பக்தி. சாதாரண கல்லுக்கே எப்படின்னா வற்றாத ஒரு ஜீவ நதியாக இருக்கிற ஜம்சம் நீரூற்று
அதை லிட்டர் கணக்கில் கொண்டு வந்து ஒரு ஆள் சராசரியாக 20 லிட்டர் கொண்டு வர்றாரு. 20 லிட்டர் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போகக்கூடிய மக்கள் சராசரியா ஒரு நபருக்கு 20 லிட்டர் 10 லிட்டர் கொண்டு வராங்க. தலைமுறையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைமுறையிலேயே நம்மால் கொண்டு வரக்கூடிய அளவுல சம்சம் நீரூற்று காணாம போயிருக்கணுமா இல்லையா? வற்றி போயிருக்க வேண்டுமா இல்லையா? வற்றி போனதா? இல்ல, காலத்துக்கும் தண்ணீர் கொடுத்து கொண்டே இருக்கிறது, இப்போதும் கொடுத்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கில் மக்கள் குவிகிறார்கள், அங்கேயும் லட்சக்கணக்கில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை மக்களினுடைய தண்ணீர் பயன்பாட்டையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு நீரூற்று இருக்கிறது என்றால் இது அற்புதம் இல்லையா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இல்லையா இது? அப்ப இந்த அல்லாஹ்வின் அத்தாட்சி என்கிற ஒரு சிறப்பு அந்த சம்சம் நீரூற்றுக்கு இருக்கு. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலேயும் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்துன், இந்த மக்கமா நகரத்திலே தெளிவான சான்றுகள் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறான். அந்த அத்தாட்சி என்கிற அடிப்படையில் அந்த தண்ணீரை இங்கே கொண்டு வந்து தருவதோ ஏனைய மக்கள்கிட்ட விநியோகம் செய்வதோ நம்மும் குடிச்சு பார்ப்போம் என்று அதனுடைய சுவையை பார்ப்பதோ மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. அதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்படாத அனுமதிக்கப்பட்ட காரியம்தான். இந்த ஒரு சிறப்பு சம்சம் நீருக்கு இருக்கிறது, வற்றாத ஜீவநதியாக இருக்கிற காரணத்தினாலையும் தண்ணீருடைய கெட்டு போகக்கூடிய தன்மை நீடித்த காலத்திற்கு இருக்கிறது என்கிற காரணத்தினாலையும் அந்த தண்ணீரை கொண்டு வருவதிலேயோ மக்கள்கிட்ட விநியோகம் பண்றதிலேயோ தப்பு கிடையாது. மார்க்கத்தில் இல்லாத சிறப்பு அதுக்கு இருக்கிறதா நினைக்கக்கூடாது. இந்த தண்ணீர் தொடர்பா மார்க்கத்தில் இல்லாத பல சிறப்புகள் இருப்பதாக நினைப்பதற்கு அதுதான் தவறாக ஆகுமே தவிர மற்றபடி சம்சம் தண்ணீரை கொண்டு வந்து நம்ம நண்பர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. பிற மத நண்பர்களுக்கும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம எடுத்துட்டு வரோம், இந்த பாருங்க, சொல்லாம கொள்ளாம கொடுத்தா ஒண்ணுமே தெரியாது. அதனுடைய சம்சம் நீரூட்டினுடைய சிறப்பை எடுத்து சொல்லி பாருங்கள், இதுதான் சம்சம் வாட்டரு, மக்காவில் இருக்கு, சாதாரண ஒரு சின்ன கிணறு, அந்த கிணத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் லட்சக்கணக்கான மக்களுக்கு சப்ளை ஆகுது. இப்ப இதுவே ஒரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியே இல்லையா? சாதாரண ஒரு கிணறா இருந்தா வற்றி போயிருக்கணுமே, இன்றளவு மக்காவில் உள்ள இந்த கிணறு வற்றி போகலையே, அதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இதன் வாயிலாக அல்லாஹ் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று உணர்த்தக்கூடிய வகையில் இதை கொடுக்கலாம், தப்பில்லை. கூடுதலா இதுல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சம்சம் தண்ணீர் தொடர்பாகவே நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த தண்ணீரை குடிச்சா காய்ச்சல் போயிடும், இந்த தண்ணீரை குடிச்சா தலைவலி போயிடும். நிறைய பேர் மருந்துங்கிற பேர்ல தண்ணீரையும் கொடுக்குறாங்க. சம்சம் தண்ணீர் சின்ன ஒரு பாட்டில் அப்படி ஊற்றி வச்சு, வயிற்று வலியா இங்கே வாருங்கள், என்னப்பா கொடுக்குற? சம்சம் தண்ணீரை தான் கொடுக்குறாரு, வயிற்று வலிக்கு குணமாகும். நபிகள் நாயகத்தின் பேர்ல இட்டு கட்ட வேண்டியது. அதை மக்களுக்கு மத்தியில் சொல்லி காசு பறிக்கக்கூடிய ஒரு கும்பலும் இருக்கிறது, அதையும் உணர்ந்து கொள்ளணும். மக்களினுடைய மூட நம்பிக்கையும், இதை குடித்தா வயிற்று வலி குணமாகும், சம்சம் தண்ணீரை கொடுத்தா காய்ச்சல் குணமாகும், தலைவலி குணமாகும் என்றெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத பல்வேறு மூட நம்பிக்கையை சார்ந்து குடிக்கிறார்கள். அது தவறு. மூட நம்பிக்கையை நம்ம கண்டிக்க வேண்டும். அந்த நீரூற்றுக்கென்று சிறப்பு இருக்கிறது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. அல்லாஹ் ஒருவன் தானே, அப்போ ஏன் நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு தொழுகிறோம்? நாங்கள் சுன்னத் ஜமாத்தில் தான் தொழுவோம், நாங்கள் தௌஹீத் ஜமாத்தில் தான் தொழுவோம், அப்படியா பிரிஞ்சு தொழுகிறோம்? தௌஹீத் ஜமாத் பற்றி எனக்கு விளக்கம் தாங்க. சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, இறைவன் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் தான், குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்கிறோம். அல்லாஹ் ஒருவன் என்று இருக்கும்போது தொழுகை முறைகளில் மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசம் முஸ்லீம்களுக்கு மத்தியில்? அல்லாஹ் ஒருவன்னா அந்த அல்லாஹவை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களிடத்தில் வணக்க வழிபாட்டினுடைய முறைகளும் ஒன்றாத்தான் இருக்கணும், தொழுகை ஒரு முறையாகத்தான் இருக்கணும். ஆனால் தௌஹீத் ஜமாத் தொழக்கூடிய முறை வேறாக இருக்கிறது, தௌஹீத் ஜமாத் அல்லாத இன்ன பிற அமைப்புகளை சார்ந்தவர்கள் தொழக்கூடிய முறை வேறா இருக்கு. சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் தொழக்கூடிய தொழுகை முறை வேறா இருக்கு. சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களிலேயே தொழுகை முறை ஷாஃபி, தொழுகை முறை ஹனஃபி, தொழுகை முறை பெண்கள், தொழுகை முறை ஆண்கள் என்று பல கூறாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆண்களுக்கு ஒரு முறை என்றும் பெண்களுக்கு இன்னொரு முறை என்றும், ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்களுக்கு ஒரு முறை என்றும் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு முறைன்னும் இப்படி பல கூறாக பிரிந்து வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுறாங்களே, இது சரியான அணுகுமுறையா? இது இந்த அணுகுமுறைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காரணத்தை நாம விளக்கும் போதே தௌஹீத் ஜமாத்னா என்னங்கிறது நம்ம விளங்கிடலாம். அதாவது இந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் எது காரணம் என்றால், மார்க்கத்தினுடைய அதிகாரத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நம்பாம, மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிற அதிகாரத்தை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் கொடுத்ததின் விளைவாகத்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் பல முறைகளில் பின்பற்றப்படக்கூடிய அவலம். இந்த தொழுகை முறை முதல் கொண்டு
எத்தனையோ பல வணக்க வழிபாடுகள்ல முஸ்லிம்கள் வேறுபட்டு நிற்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? இந்த மார்க்கத்துடைய அதிகாரம் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் என்கிற அடிப்படை அவருடைய உள்ளத்துல பதியலை. இதை சரியா நம்பல. அல்லாஹ்வுக்கு தான் மார்க்கத்தில் அதிகாரம் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னபடி தொழுவாங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும் இந்த மார்க்கத்தில் அதிகாரம் இல்லை, இமாம்களுக்கும் அதிகாரம் இருக்கு, பெரியார்களுக்கும் அதிகாரம் இருக்கு என்று ஒருவர் நம்புவாரையானால் அவர் மார்க்கத்துடைய அதிகாரத்தை இமாம்களுக்கும் பெரியார்களுக்கும் கொடுப்பாங்களா இல்லையா? இமாம் எப்படி தொழுதிருக்கிறான்னு பார்த்து அதன் அடிப்படையில் தொழுகையை அமைத்துக் கொள்வார்களா இல்லையா? அப்ப மார்க்கத்துடைய அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் வழங்காமல் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு அவலத்தினால்தான் வணக்க வழிபாட்டினுடைய முறைகளிலும் வித்தியாசம் வருது. குர்ஆன் என்ன சொல்லுது இது குறித்து? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்லிடுறான், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அல்லாஹ்வை தாண்டி வேறு யாருக்கும் இந்த மார்க்கத்தில் அதிகாரம் கிடையாது. இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுக்கு மட்டும் இந்த மார்க்கம் சொந்தம், அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் அதிகாரம் அப்படிங்கிறத ஒரு முஸ்லீம் விளங்குனான்னா அல்லாஹ் சொன்னபடி தான் தொழுவோம். அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் அதிகாரம்னா அதனுடைய பொருள் என்ன? இப்ப இந்த மண்டபத்தில் இவருக்கு தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த மண்டபத்தில் இந்த வீட்டில இந்த பில்டிங்கினுடைய அதிகாரம் இவருக்குரியதுன்னு சொன்னா அவருக்குரிய அதிகாரம் என்பது எப்படி புரியும்? இந்த கட்டடத்தை எப்படி அமைக்கணும், இதை எப்படி வடிவமைக்க வேண்டும், எந்த பொருள் எங்க இருக்கணும், இதையெல்லாம் தீர்மானிப்பதற்கு இவர் தான் அதிகாரம் படைத்தவர். அதான பொருள். ஒருத்தருக்கு குறிப்பிட்ட ஒரு பொருளின் மீது அதிகாரம் கொடுக்கிறன்னா அதை பற்றி அவர் தான் தீர்மானிப்பார் என்று அர்த்தம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம்னா இஸ்லாத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தான் தீர்மானிப்பான் என்பது அதனுடைய பொருள். அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம்ங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டோம், அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க அல்லாஹ் சொன்னபடி தான் தொழுவேன், அல்லாஹ் சொன்னபடி தான் நோன்பு வைப்பேன், அல்லாஹ் சொன்னபடி தான் ஜகாத்து கொடுப்பேன், அல்லாஹ் சொன்னபடி தான் என்னுடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் அமைத்துக் கொள்வேன். அது அந்த ஒரு தெளிவு எல்லாருக்கும் வந்துவிடும். அப்ப எல்லோருமே அல்லாஹ் சொன்னபடி தான் தொழுவோம்னு இருக்கும்போது அல்லாஹ் ஒரு அடிப்படையில் தானே தொலை சொல்லுவான். பல முறைகள் அல்லாஹ் தொலை சொல்வானா? ஒரு முறையில தான் அல்லாஹ் தொலை சொல்லியிருப்பான். நான் அல்லாஹ் சொன்னபடி தான் தொழுவேன் என்று அனைத்து முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்டா தொழுகை முறையில பல முறைகள் இருக்கவே இருக்காது. ஏன்? நானும் அந்த அல்லாஹ் சொன்னபடி தான் தொழுவேன் ஏற்றிருக்கிறேன், நீங்களும் அல்லாஹ் சொன்னபடி தான் தொழுவேன் ஏற்றிருக்கிறீங்க. நம்ம ரெண்டு பேருமே இந்த மார்க்கத்தின் அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு தான் இருப்பதா நம்புறோம். அல்லாஹ்வை தாண்டி வேறு யாருக்கும் இந்த மார்க்கத்தில் அதிகாரம் இல்லை, அது உறுதியா இருக்கிறோம். அப்படி உறுதியா இருக்கும்போது நான் ஒரு முறையிலையும் நீங்கள் இன்னொரு முறையிலையும் கண்டிப்பா தொழவே மாட்டோம். நம்ம ரெண்டு பேரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது, ரெண்டு பேருமே மார்க்கத்தின் அதிகாரத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே வழங்கி இருக்கும் போது அல்லாஹ் எந்த அடிப்படையில் தொலை சொன்னாலும் அப்படித்தான் நானும் தொழுவேன், அப்படித்தான் நீங்களும் தொழுவீங்க. மாறுபாடு இருக்காது, வித்தியாசங்கள் இருக்காது. எப்ப வித்தியாசம் வரும்? நான் அல்லாஹ் சொன்னபடி தான் தொழுவேன் நான் சொல்ல, நீங்க சொல்றீங்க இல்ல நான் இமாம்கள் சொன்னபடியும் தொழுவேன், நபி தோழர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படியும் தொழுவேன், பெரியார்கள் ஒரு முறையை சொல்லி தந்தா அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த நீங்க இருந்தா அப்ப நம்ம தொழுகை முறையில ஒற்றுமை இருக்குமா? எல்லா முஸ்லிம்களும் ஒரே அடிப்படையில் தொழுவாங்களா? தொழ மாட்டாங்க. அல்லாஹ் என்று ஒருவனோடு நிறுத்தி கொள்ளும் போதுதான் ஒரு குறிப்பிட்ட வடிவம் நிலைத்திருக்கும். அல்லாஹ் என்கிற ஒருவனோடு நிறுத்தி கொள்ளாமல் இமாம்களையும் நான் ஏற்றுக்கொள்வேன், அவர்கள் சொன்ன அடிப்படையிலையும் நான் தொழுவேன், பெரியார்களையும் ஏற்றுக்கொள்வேன். இந்த வாசலை ஒருத்தன் திறந்து வச்சுட்டான்னு வைங்க, அப்ப எப்படி ஒரே வடிவத்தில் நம்ம தொழுவோம்? நான் அல்லாஹ் சொன்னபடி தொழுவேன், நீங்க இமாம்கள் சொன்னபடி தொழுவீங்க, அவர் பெரியார் சொன்னபடி தொழுவாரு. 3 டைப் வந்துடும். அப்ப எங்க பிரச்சனை வருது? பல முறைகள் வணக்க வழிபாட்டினுடைய வடிவம் பலவாறாக பிரிவதற்குரிய அடிப்படை கோளாறு இந்த மார்க்கத்தினுடைய அதிகாரத்தை அல்லாஹ் ஒருத்தனுக்கு கொடுக்காததான் காரணம். எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் அதிகாரம்ங்கிறத ஏத்துக்கிட்டா எந்த மாறுபாடும் இருக்காது. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹ் சொன்னபடி தொழுவோம், வேறு யாருடைய சொல்லையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முடிவெடுத்து விட்டால், அதன்படி செயல்பட ஆரம்பித்து விட்டால் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள முஸ்லிம்களும் ஒரு அடிப்படையில் தான் தொழுவார்கள். ஆனால் அந்த அடிப்படையை ஏற்றுக்கொள்ளாததின் விளைவாகத்தான் இன்றைக்கு தொழுகை முதல் கொண்டு பல வணக்க வழிபாடுகள்ல முஸ்லிம்கள் பிரிந்து கிடக்கிறாங்க. பாருங்க, அவங்களுடைய பெயர்களை நமக்கு சொல்லி தருத. நீங்க எந்த மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள்னு கேட்டா சொல்றாங்க நாங்க ஷாஃபி மதுஹபு. அப்படின்னா என்ன? எந்த மதுஹபுன்னு கேட்கப்பட்டா அவர் சொல்றாரு நான் ஷாஃபி மதுஹபுங்கிறாரு, இன்னொருத்தர் சொல்ற நான் ஹனஃபி மதுஹபுங்கிறாரு. ஷாஃபி மதுஹபு ஹனஃபி மதுஹபு என்று சொல்வதிலேயே என்ன அர்த்தம் அடங்கியிருக்கு?
எங்க ஷாஃபி இமாம் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செய்வேன். ஷாஃபி இமாம் எப்படி தொலை சொன்னாரோ அப்படித்தான் நான் தொழுவேன். ஷாஃபி இமாம் எப்படி நோன்பு வைத்தாரோ அப்படித்தான் நோன்பு வைப்பேன். ஷாஃபி இமாம் இதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தந்தாரோ அப்படித்தான் நான் நிறைவேற்றுவேன். அப்ப அவர் முழுக்க முழுக்க யாரை ஏத்துக்கிட்டாரு, யாரை பின்பற்றுகிறாரு? ஷாஃபி இமாம் ஏத்துக்கிட்டாரு. ஷாஃபி இமாமை பின்பற்றி விட்டார். இந்த மார்க்கத்தின் அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறாரு? ஷாஃபி இமாமுக்கு கொடுத்துடுறாரு. அல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை ஷாஃபி இமாமுக்கு ஒருத்தர் கொடுப்பாரே, ஆனால் எப்படி தொழுகை முறையில் ஒன்றுபட முடியும்? ஹனஃபி மதுஹப்னு சொல்றாருல, அவர் அதனுடைய பொருள் என்ன? அவர் தான் தொழுகையினுடைய வணக்க வழிபாட்டு முறை முதல் கொண்டு மார்க்கத்தினுடைய அனைத்து அதிகாரத்தையும் இமாம் அபூ ஹனீஃபா அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். அபூ ஹனீஃபா எப்படி தொழுதார் அப்படித்தான் தொழுவேன். அபூ ஹனீஃபா எப்படி நோன்பு வச்சார் அப்படித்தான் நோன்பு வைப்பேன். அப்ப பாருங்க, இந்த நிலைப்பாடு தானே பல வார பிரிவதற்கு காரணமா இருக்கு. நான் அல்லாஹ் சொன்னபடி தொழுவேன்னு சொல்றேன், நீங்க ஷாஃபி இமாம் சொன்னபடி தான் தொழுவேன் நீங்க சொல்றீங்க. இவர் அபூ ஹனீஃபா சொன்னபடி தொழுவேங்கிறாரு. இன்னொருத்தர் நான் எல்லா பெரியார்கள் சொன்னபடி தொழுவேன்னு சொன்னா 4 வராது, 4 வரத்தான் செய்யும். கொள்கை 4 இருக்கும் போது தொழுகை முறையிலையும் 4 வரும். கொள்கை 4 வந்துருச்சா? கொள்கை 4 கொள்கை இருக்குமே, ஆனால் வணக்க வழிபாட்டினுடைய முறைகளையும் 4 வந்துடும். அப்ப வணக்க வழிபாட்டு முறைகள் 4 இருக்கக்கூடாது, பல கூறா இருக்கக்கூடாது, ஒரே வடிவத்தில் அமைய வேண்டும் என்றால் அதற்குரிய தீர்வு கொள்கை ஒன்றா இருக்கணும். அனைத்து முஸ்லிம்களும் இந்த மார்க்கத்துடைய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தாங்கிறதுல உறுதியா இருக்கணும், தெளிவா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த ஷாஃபி மதுஹப் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள், ஹனஃபி மதுஹப் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம உயிரை விட மேலாக நேசிப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் அதிகாரம் இருக்கா? ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மார்க்கத்தில் தன்னுடைய சொந்த கருத்தை சொல்வதற்குரிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கா? கிடையாது. அல்லாஹ்வுக்கு தான் 100% அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தாங்க. இஸ்லாத்துல இந்த மார்க்கத்துடைய 100% அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வை தாண்டி வேறு யாருக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை. அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தன்னுடைய சொந்த கருத்தை திணிப்பதற்குரிய அதிகாரம் வழங்கப்படவில்லை. எப்படி சொல்கிறோம்? எத்தனையோ பல குர்ஆன் வசனங்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் அதற்கு சாட்சியாக தெளிவுபடுத்தக்கூடியவையாக இருக்கிறது. நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை உங்க சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்ட ஒரு மனைவியுடைய வீட்டில் போய் தேன் குடிச்சாங்க. அதை வழக்கமா வச்சிருந்தாங்க. மற்ற மனைவிமார்களுக்கு பிடிக்கலன்னு உடனே ரசூலுல்லாஹ் அதை தேன் குடிப்பதை வெறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, நீங்க எதை குடிச்சிங்க, என்ன ஒரு கெட்ட வாடை வருது அப்படின்னு சொன்னாங்க. கெட்ட வாடை வராமலேயே என்ன கெட்ட வாடை வருது, அப்ப என்ன குடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதனுடைய நோக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் இனி தேன் குடிக்க கூடாது, அந்த மனைவியுடைய வீட்டுக்கு போகக்கூடாது, அங்க போய் தேன் குடிப்பதை வழக்கமாக வைத்திருக்க கூடாது, அதுக்காக வேண்டி கேட்டாங்க. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அப்படியா கெட்ட வாடையா வருது, நான் தேன் தானங்க குடிச்சேன், இனி அவங்க வீட்டுக்கு போய் தேன் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனைவிமார்கள் எதை எதிர்பார்த்து கெட்ட வாடை வருதுன்னு சொன்னாங்களோ அது நடந்துருச்சு. ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டாங்க, நான் இனி அந்த வீட்டுக்கு போய் தேன் குடிக்க மாட்டேன்ட்டாங்க. உடனே அல்லாஹ் அதை ஏத்துக்கிறானா? ஏத்துக்கல. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அருளி நபிகள் நாயகத்துடைய இந்த செயலை அல்லாஹ் கண்டிக்கிறான். யா அய்யுஹன் நபியு, நபியே லிமா துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை, அனுமதி வழங்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்குனீங்க? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? தேன் குடிப்பதை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான், அனுமதி கொடுத்திருக்கிறான். தேன் குடிப்பதை அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்க நீங்க எப்படி உங்களுக்கு நீங்களே ஹராம் என்று சொல்லிக்கொள்ள இயலும்? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் வழங்கியது? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். குர்ஆன் வசனத்தை அருளி இந்த கேள்வியை எழுப்புகிறான், தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறான். அப்படி என்றால் என்ன பொருள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் விரும்பிய உணவை தனக்கு ஹராம் என்று சொல்லிக்கொள்ளவே அதிகாரம் இல்லை. தன்னளவில் விலக்கிக் கொள்வதற்கு அதிகாரம் இல்லைன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு அறிவிப்பதற்கு மார்க்கத்தில் அதிகாரம் இருக்குமா? ஒரு உணவை தான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இது ஹராம் என்று சொல்லிக்கொள்ளவே மார்க்கத்தில் அதிகாரம் வழங்கப்படவில்லை நபிகள் நாயகத்திற்கு. அப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு தன்னுடைய சொந்த கருத்தை சொல்ல எப்படி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான்? கொடுக்கல. நபிகள் நாயகத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதுதான் யதார்த்தம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான்,
வலவு தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், இந்த முஹம்மது நபி நாம் சொல்லாததை நம்மின் மீது இட்டு கட்டினால் லா அகதுனா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தால் அவரை தண்டிப்போம். சும்மல கதஅனா மின்ஹுல் வத்தீன், அவருடைய நரம்பை துண்டிப்போம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸின், நாம் முஹம்மதை தண்டிக்கும் போது உங்களில் யாரும் ரசூலுல்லாஹ்வை காப்பாற்ற முடியாது, தடுக்க முடியாது. அவர் சொல்லிடுவாரா? நான் சொல்லாத கருத்தை என் மீது இட்டு கட்டிடுவாரா? இட்டு கட்டி சொன்னா நான் சும்மா விட்டுருவேனா? நான் எதை சொல்றேனோ அதைத்தான் அவர் சொல்லணும். நான் சொல்லாததை அவர் சொல்வாரே ஆனால் நரம்ப துண்டிச்சிருவேன், நாடி நரம்பையெல்லாம் தரிச்சிருவேன். உங்களை யாரும் முஹம்மதை நாம் தண்டிக்கும் போது உங்களால் காப்பாற்ற முடியாது, அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? நபியல் நாயகத்திற்கு இந்த மார்க்கத்தில் அதிகாரம் வழங்கப்படலை. தான் விரும்பிய சொற்களையே சொல்ல முடியாதுன்னா ஒரு வணக்க வழிபாட்டை சேர்க்க முடியுமா? அல்லாஹ் எந்த சொல்லை சொல்லும்படி சொன்னானோ அதைத்தான் சொல்ல முடியும். அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை விட ஒரு வார்த்தையை கூட்டி சொல்ல இயலாது. அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தையை விட ஒரு வார்த்தையை குறைத்து சொல்ல முடியாது. நபிக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. அதைத்தான் நபியல் நாயகத்தை நோக்கி அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். நபியே, நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி, அல்லாஹ் எனக்கு வழங்கிய செய்தியில் என் புறத்திலிருந்து சில வார்த்தைகளை சேர்த்து மாற்றுவதற்குரிய அதிகாரம் எனக்கு வழங்கப்படவில்லை. எனக்கு எங்க எப்படி அந்த அதிகாரம் இருக்கும்? என்னுடைய பொறுப்பு, என்னுடைய வேலை. உமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எத்தி வைப்பதுதான் என்னுடைய வேலை. அல்லாஹ் எதை சொல்றானோ அதை எத்தி வைப்பது, எத்தி வைப்பது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. எத்தி வைப்பதை தாண்டி நானா என்னுடைய கையில் உள்ளதை சேர்த்து சொல்வதற்குரிய அதிகாரம் எனக்கு இல்லை. அல்லாஹ் சொன்னதை ஃபில்டர் பண்ணக்கூடிய சிலதை இது தேவையில்லை, இதை மட்டும் சொல்லுவோம், இதை சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுக்கிற அதிகாரமும் எனக்கு வழங்கப்படவில்லை. இதுதான் யதார்த்தம். ஒரு வார்த்தையை சேர்ப்பதற்கே அதிகாரம் இல்லை என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளை சேர்ப்பதற்கு சுல்லாவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குமா? அப்ப நபியல் நாயகத்திற்கு இந்த மார்க்கத்தில் அதிகாரம் இல்லை என்கிற அடிப்படை விளங்கி கொண்டால் தொழுகை முறை ஷாஃபி, தொழுகை முறை ஹனஃபி, இந்த பேச்சே இருக்காது. ஏன்? எப்படிங்க ஷாஃபி இமாமுக்கு எப்படி நம்ம மார்க்கத்தில் அதிகாரத்தை கொடுப்போம்? அபு ஹனீஃபாவுக்கு எப்படி மார்க்கத்தில் அதிகாரத்தை கொடுக்க இயலும்? ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மார்க்கத்தில் அதிகாரம் இல்லைன்னா இமாம்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருமா? பெரியார்களுக்கு அதிகாரம் வந்துருமா? அவங்க ஒரு கருத்தை தொழுகையில நபி சொல்லாத ஒரு கருத்தை சேர்த்து சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளலாமா என்கிற ஒரு சிந்தனை தெளிவு கிடைச்சிடும். சிந்தனை தெளிவு கிடைத்து விட்டால் அனைத்து முஸ்லிம்களும் அல்லாஹ் ஒருவன் சொன்ன அடிப்படையிலேயே தங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்வார்கள். அப்போ தொழுகை முறை முதல் கொண்டு பல வணக்க வழிபாடுகளையும் பல்வேறு முறைகள் தோன்றுவதற்குரிய காரணம் நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்கள் இந்த மார்க்கத்தினுடைய அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுக்கல. அதான் பிரச்சனை. அல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுக்கிற அதிகாரத்தை இமாமுக்கு கொடுக்க வேண்டியது. நீங்க எப்படி சொன்னாலும் அதன்படி நான் தொழுவேன், அதன்படியும் நான் நோன்பு வைப்பேன், அதன்படியும் ஜகாத்து கொடுப்பேன், நீங்க பெரியார்கள் சொன்ன அடிப்படையிலையும் என்னுடைய வணக்க வழிபாட்டை அமைத்துக் கொள்வேன் என்று ஒருவன் முடிவெடுத்தால் கண்டிப்பாக முஸ்லிம்களத்துல கருத்தொற்றுமை இருக்காது. வணக்க வழிபாட்டு முறைகள்ல பல முறைகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப இந்த ஒன்றில் தான் தௌஹீத் ஜமாத்திற்கும் பிற அமைப்புகளுக்கும் வேறுபாடு ஏற்படுகிறது. தௌஹீத் ஜமாத் மக்களுக்கு மத்தியில் எதை சொல்லுகிறோம்? மார்க்கத்தில் உள்ள அதிகாரம் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான், அல்லாஹ்வை தாண்டி வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இதைத்தான் தௌஹீத் ஜமாத் சொல்லுது. மற்ற அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் வழங்காமல் பலருக்கும் வழங்குகிறார்கள். இதுதான் ஏனைய அமைப்புக்கும் நம்ம அமைப்புக்கும் உள்ள வேறுபாடு. அஸ்ஸலாமு அலைக்கும்.